ஆமென் சொல்றீங்களா? ஸோ இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பெரிய கிருபை நம்மை இந்த ஊழியத்தையும் தாங்கி நிறுத்தி வருவதற்காக கர்த்தருக்கு கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தொடர்ந்து நம்ம வார்த்தைகளுக்கு நிறைய கடந்து போவோம். நம் நடுவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யபடி வந்து அருமையான தேவ மனிதர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நேற்று நம்மோடு இடைப்பட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாரும் நல்ல முழு பலத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைவிடுவாராக. திறந்த இருதயத்தோடு காத்திருப்போம். தொடர்ந்து பாச ஏபி அவர்களையும் பாச சுதாகர் அவர்களையும் ஆண்டவருக்கு மகிமையாக கரங்களை தட்டி அவரை நம்ம வரவேற்போம். ഈ നല്ല സമയത്തിനായി സ്തോത്രം. இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். നിങ്ങളോടൊപ്പം വീണ്ടും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താൻ ദൈവം തരുന്ന അവസരത്തിനായിട്ട് നന്ദി പറയുന്നു. உங்களோடு சேர்ந்து மீண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தருகிற வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവ് ഇന്ന് നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. നമ്മെ അനുഗ്രഹിക്കാൻ കർത്താവ് നമ്മുടെ നടുവിലുണ്ട്. நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆமென். അടുത്തിരിക്കുന്ന ആളുടെ കൈ പിടിച്ചവരുടെ മുഖത്ത് നോക്കി പറഞ്ഞേ, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ഞാൻ ഇന്ന് അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ഒന്നുകൂടെ പറയാമോ? கொஞ்சம் கூட சொல்லுங்களேன், ஒருக்கா கூட சொல்லுங்க. നമ്മൾ ഇന്ന് അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட നാം ആശീർവദിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവസന്നിധിയിൽ പ്രതീക്ഷയോടെ വരുന്നവരെ ദൈവം അനുഗ്രഹിക്കാതെ അയക്കുകയില്ല. தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வருகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்காமல் விடுவதே இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത് ഇവിടെ വർക്കിംഗ് ഡേ അല്ലേ ഇന്ന്? இன்றைக்கு ஒர்க்கிங் வேலை நாளுங்க. സ്തോത്രം. തമിഴ്നാട്ടിലെ പ്രിയപ്പെട്ടവരെ ഓർത്ത് ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. தமிழ்நாட்டில் உள்ள அருமையானவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். കേരളത്തിലായിരുന്നെങ്കിൽ 10 പേര് പോലും വരില്ല. கேரளாவில் இருந்திருந்தா இன்னைக்கு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. ആമേൻ. ஆமென். காரணம் കേരളത്തിലുള്ളവർക്ക് ജോലിയാണ് മുഖ്യം. கேரளாவில் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு வேலை தான் முக்கியம். നിങ്ങൾക്ക് കർത്താവാണ് മുഖ്യം. உங்களுக்கு இயேசு தான் முக்கியம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വലിയ അനുഗ്രഹങ്ങൾ ദൈവം നിങ്ങൾക്ക് നൽകി തരട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் மேல் கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ദൈവം ഇന്ന് കുടുംബങ്ങളെ ആശീർവദിക്കാൻ പോവുകയാണ്. ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். കുടുംബമാകാത്തവർക്ക് നല്ല കുടുംബങ്ങൾ ദൈവം തരട്ടെ. குடும்பமாகாதவர்களுக்கும் நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தருவாராக. കുടുംബ ബന്ധങ്ങളിൽ ചിതറിയിരിക്കുന്നവരെ ദൈവം വീണ്ടും കൂട്ടിച്ചേർക്കട്ടെ. ஆமென். சோத்திர சிதறப்பட்டு இருக்கிறவர்களை ஆண்டவர் மீண்டும் ஒன்றிணைப்பாராக. വലിയ വിടുതലുകൾ ഇന്ന് പകലിൽ നമുക്ക് പ്രാപിപ്പാൻ ദൈവം സഹായിക്കും. பெரிய விடுதலைகளை இந்த பகல் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ആമേൻ. ஆமென். നിങ്ങൾ എത്ര പേർ അത് പ്രാപിക്കാൻ തയ്യാറായി വന്നിട്ടുണ്ട്? நீங்க எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ഇന്ന് നിങ്ങളുടെ കയ്യിൽ ആ വിടുതൽ തന്ന ദൈവം നിങ്ങളെ അയക്കും. ஆண்டவர் இன்றைக்கு உங்க கைகளில் அந்த விடுதலைகளை தந்து அவர் அனுப்புவார். ഒരു വാക്യം നമുക്ക് വായിക്കാം. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். റോമ ലേഖനം 16-ാം അധ്യായം അതിന്റെ 3-ാമത്തെ വാക്യം. ரோமருக்கு எழுதின நிருபம் 16-ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். മതി. போதும். റോമിൽ ഇരുന്നു കൊണ്ട് പൗലോസ് പറയുന്നു, ரோமில் இருந்து பவுல் சொல்லுகிறார், എന്റെ കൂട്ടുവേലക്കാരായ അക്വിലാവിനെയും പ്രിസ്കില്ലയെയും നിങ്ങൾ വന്ദനം ചൊല്ലുവിൻ. என் உடன் வேலையாளாகிய பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു പ്രാർത്ഥനയുടെ മറുപടിയാണ് ഈ വാക്കുകൾ. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெபத்தில் வந்த வார்த்தைகள் இவைகள். പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള മറുപടി, ஜெபத்திற்கான பதில். ഇന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லுகிறேன், നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനകൾ
മറുപടികളിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പോവുകയാണ്. உங்க ஜெபங்கள் தெய்வீக பதிலில் கடந்து போகிறது. ആമേൻ. ഒരു അമ്മയുടെ ഉദരത്തിൽ ഒരു കുഞ്ഞ് ഉണ്ടായാൽ, ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தை உருவானால் ഓരോ ദിവസവും അകത്തുള്ള കുഞ്ഞിന് ഒത്തിരി മാറ്റങ്ങൾ ഉണ്ടാവും. ஒவ்வொரு நாளும் அந்த அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கான மாற்றம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். അതിങ്ങനെ വളർന്നുകൊണ്ടേയിരിക്കും. அது இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கும். ഒരു സമയം കഴിയുമ്പോൾ ஒரு நேரம் வரும்போது ആ കുഞ്ഞ് പുറത്തേക്ക് വരും. அந்த குழந்தை அது வெளியே வரும். ഇതുപോലെയാണ് പ്രാർത്ഥന. இதுபோலதான் ஜெபமும். നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങുമ്പോൾ തന്നെ, நீங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கும் போதே സ്തോത്രം, ആ പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള മറുപടി ഉണ്ടായി കഴിയും. அந்த ஜெபத்திற்கான பதில் வெளிப்பட்டு விட்டது. ആ പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള മറുപടി അത് രൂപാന്തരപ്പെട്ടു വരുന്നു. அந்த ஜெபத்திற்கான பதில் அது ஆமென் மறுரூபமாகி வருகிறது. ഒരു സമയമാകുമ്പോ, ஒரு நேரம் வரும்போது അത് വിടുതലിലേക്ക് വരും. அது விடுதலையாக வெளிப்படும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമുക്കറിയാം, ഓരോ മൃഗങ്ങളും കുഞ്ഞുങ്ങൾക്ക് ജന്മം കൊടുക്കുന്നത് ഓരോ മാസങ്ങളാണ്, വ്യത്യസ്തമായ മാസങ്ങളിലാണ്. ஒவ்வொரு மிருகங்களை குறித்து நாம் பார்க்கும் போதும் மிருகங்கள் தங்களுடைய ஆமீன் அந்த குட்டிகளை பெற்றெடுக்கிறது ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு ஆமீன் மாத கணக்காயிருக்கும். ஒரே கணக்கு கால கணக்கு இருக்காது. ഒരു നായ പ്രസവിക്കാനായിട്ട് കുറച്ച് മാസങ്ങൾ മതി. ஒரு நாயை ஆமீன் சோத்ரம் ஒரு குட்டி நாய்க்குட்டி பிறக்க சில கொஞ்சம் மாசம் போதும். ഒറ്റ പ്രസവത്തിൽ 8ഉം 10ഉം കുട്ടികൾ കാണും. ஒரே பிரசவத்துல 8-10 குட்டிகள் பிறக்கும். എന്നാൽ ഒരു ആന പ്രസവിക്കാൻ 18 മാസം വേണം. ஆனால் ஒரு யானை தன் குட்டியை போடுவதற்கு ஆமீன் 18 மாதங்கள் தேவை. ആമേൻ. ஆமென். ഒരു നായ്ക്കുട്ടി ജനിച്ച് അത് വളർന്നാലും ആനയെ നോക്കുമ്പോൾ ആന അപ്പോഴും പ്രഗ്നന്റ് ആയിട്ട് തന്നെ ഇരിക്കുക. ஒரு நாய்க்குட்டி பிறந்து அது வளரும் போது ஆமீன் அது பார்க்குமோ யானை சோத்ர அப்போதும் ஆமீன் அந்த குட்டியை கருவில் சுமந்து கொண்டுதான் இருக்குது. ഈ ആനയും നായും കൂടെ തമ്മിൽ കാണുമ്പോൾ, யானையும் இந்த நாயும் ஒன்றை ஒன்று பார்க்கும்போது നായ ആനയോട് ചോദിക്കും, நாய் யானையோடு கேட்கும், ഞാൻ നിന്നെ കാണാൻ തുടങ്ങിയ കാലമെല്ലാം നീ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണല്ലോ. நான் உன்னை பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நீ இப்படிதானே இருக்கிறா. ഞാൻ പ്രസവിച്ചു, நான் பிரசவித்தேன், എന്റെ മക്കളും പ്രസവിക്കാറായി വരിക. என் பிள்ளைகளும் இப்போ பிரசவிக்க போறாங்க. പക്ഷെ നിന്റെ കാര്യമോ? ஆனா யானையே உன்னுடைய காரியம். ആമേൻ. ஹல்லேலூயா. എന്നാൽ അതിന് ഒന്നേ ഉള്ളെങ്കിലും, ஆனால் அதில் ஒன்றுதான் இருந்தாலும் അത് വേറെ ലെവലാണ്. அந்த யானை அது நாயோடு ஒப்பிட முடியாது. அது விலையேற பெற்றது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ஆகவே நான் உங்களோடு சொல்லுகிறேன், നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന താമസിക്കുന്തോറും അതിന്റെ വിലയും വർദ്ധിക്കുമെന്ന് നിങ്ങൾ അറിയാതെ പോകരുത്. உங்க ஜெபத்திற்கான பதில் அது தாமதிக்கும் தோறும் அதனுடைய விலை ஆமேன் மகத்துவம் உள்ளதாய் இருக்கும் என்று நீங்கள் அறியாமல் போகக்கூடாது. ഇസ്മായേൽ ആദ്യം ജനിച്ചു, ഇസഹാക്ക് അവസാനം ജനിച്ചു. இஸ்மவேல் முதலில் பிறந்தான், ஈசாக்கு கடைசியில் பிறந்தான். ஆனால் ഇസ്മായേലിനേക്കാൾ എത്രയോ വിലയുള്ളവനാണ് ഇസഹാക്ക്. இஸ்மவேலை பார்க்கிலும் எவ்வளவோ விலையேற பெற்றவன் ஈசாக்கு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. താമസിച്ചാണ് വരുന്നതെങ്കിലും தாமதித்து வந்தாலும் അത് നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് അനുഗ്രഹമായിരിക്കും. அது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கும். പരിശുദ്ധാത്മാവിൽ ഞാൻ സഭയോട് പറയുന്നു, நான் பரிசுத்த ஆவியில் சபையோடு சொல்லுகிறேன், നിങ്ങളുടെ ചില പ്രാർത്ഥനകൾ മറുപടികളിലേക്ക് വരാൻ പോകുകയാണ്. உங்களுடைய சில ஜெபங்கள் அது பதிலில் கடந்து வரப்போகிறது. നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ കൊടുത്താൽ, நீங்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் പിന്നെ നിങ്ങൾക്ക് സന്തോഷിക്കാം. அதற்கு பிறகு நீங்க சந்தோஷப்படலாம். காரணம் എന്റെ വിഷയം ഞാൻ കൊടുത്തത് കർത്താവിന്റെ കയ്യിലാണ്. என்னுடைய பிரச்சனையை என் காரியத்தை நான் ஒப்படைத்திருப்பது கர்த்தருடைய கரத்தில். ഇനി അവൻ നോക്കിക്കൊള്ളും. இனி அவர் பார்த்துக் கொள்வார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, இந்த பகல் நான் உங்களோடு சொல்லுகிறேன், നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന
പ്രാർത്ഥനകൾ ഏറ്റുവാങ്ങിച്ച ദൈവം അതിന് തക്കതായ മറുപടിയെ പകരാൻ ഇന്ന് പകലിൽ അവന് ശക്തനാണ്. உங்க ஜெபங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் அதற்கு தக்க பதிலை அவர் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇന്ന് പകലിൽ ഞങ്ങൾ വിടുതലിനെ പ്രഖ്യാപിക്കുകയാണ്. இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി ഈ വാക്യത്തിലേക്ക് നമ്മൾ വരിക. இனி இந்த வசனத்தில் நாம் வருகிறோம். അക്വിലാവും പ്രിസ്കില്ലയും കുറിച്ചാണ് ഞാൻ ഇന്ന് നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ പോകുന്നത്. ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன். കുറച്ച് സമയം നിങ്ങൾ എന്നെ ശ്രദ്ധിക്കണം. கொஞ்ச நேரம் நீங்க என்னை கவனிக்கணும். എല്ലാവർക്കും വചനത്തെക്കാൾ ഇഷ്ടം പ്രവചനമാണ്. எல்லாருக்கும் வசனத்தை பார்க்கிலும் பிடித்தது தீர்க்க தரிசனம் தான். ആമേൻ. സ്വർഗത്ത് പോവാന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് ഇഷ്ടമില്ല. അമേരിക്കയിൽ പോവാന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് സന്തോഷമാണ്. பரலோகத்திற்கு போவோம்னு சொன்னா யாருக்கும் அது பெருசா பிடிக்காது. அமெரிக்காவுக்கு போவோம்னு சொன்னா சோத்திர துள்ளி குதிப்பாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പക്ഷേ ஆனா ദൈവവചനത്തിലൂടെ ഉള്ള പ്രവചനങ്ങൾ മാത്രമേ നിലനിൽക്കൂ. தேவ வசனத்தின் மூலம் வெளிப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் தான் நிலை நிற்கும். അല്ലാത്തവനൊന്നും ലൈഫില്ല. இல்லாத ஒன்றுக்கும் மற்ற தீர்க்க தரிசனங்களுக்கு அதிக நாட்கள் இல்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ കുറച്ച് സമയം നമുക്ക് വചനം കേൾക്കാം. ஆகவே கொஞ்ச நேரம் நாம் வசனத்தை கேட்கலாம். വചനം നിങ്ങൾ കേട്ട് കഴിയുമ്പോൾ வசனத்தை நீங்க கேட்டு முடியும்போ നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് അതിന്റെ വിടുതലുകൾ ഉണ്ടാവും. உங்க வாழ்க்கையில அதற்குரிய விடுதலைகள் வெளிப்படும். നിങ്ങൾക്ക് മലയാളം മനസ്സിലാകുന്നുണ്ടോ? உங்களுக்கு மலையாளம் புரியுதா? മലയാളം മനസ്സിലാകുന്നവർ മാത്രം ഒന്ന് കൈ ഉയർത്താമോ? மலையாளம் புரிகிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. അപ്പൊ ഇത് മലയാള സർവീസ് ആക്കാമല്ലോ പാസ്റ്റർ. ஸ்தோத்திரம். ആമേൻ. ஆமென். അക്വിലാവും പ്രിസ്കില്ലയും കുറിച്ച് ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങൾ ഞാൻ പറയാം. ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாளையும் பற்றியும் நான் சில காரியங்கள் சொல்லுகிறேன். റോമിൽ അനേക ശക്തന്മാരായ രാജാക്കന്മാരുണ്ടായിരുന്നു. ரோமிலே அநேக பயங்கரன்மாரான ராஜாக்கள் இருந்தார்கள். ഒരു കാലത്ത് പേരെടുത്ത പ്രശസ്തിയുള്ള വീരശൂര പരാക്രമികളായ രാജാക്കന്മാർ. ஒரு காலகட்டத்திலே புகழ் பெற்ற ஆமென் சோத்திர பெயர் பெற்ற வீர சூர பராக்கிரமசாலிகளான ராஜாக்கள். അങ്ങനെ റോം എന്ന് പറയുന്ന ഒരു സാമ്രാജ്യമേ ഉണ്ടായി. அப்படி ரோம் என்று சொல்லப்படுகிற ஒரு சாம்ராஜ்யமே உருவானது. അതിന്റെ നാലാമത്തെ രാജാവാണ് ക്ലൗദിയോസ് എന്ന് പറയുന്ന മനുഷ്യൻ. அதனுடைய நாலாவது ராஜாதான் கிலவுதிராயன் என்று சொல்லப்படுகிறவர். ഈ ക്ലൗദിയോസിന് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. இந்த கிலவுதிராயன் என்று சொல்லுகிறவருக்கு ஒரு விசேஷம் உண்டு. അവൻ രാജാവാകാൻ തുടങ്ങിയപ്പോ அவர் ராஜாவாக ஆரம்பித்த போது റോമിനകത്തും റോമിന് പുറത്തുമുള്ളവർ പറഞ്ഞു, ரோமிற்கு உள்ளேயும் ரோமிற்கு வெளியேயும் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், ഇവനൊരു രാജാവാകാനുള്ള കഴിവൊന്നുമില്ല. இவனுக்கு ராஜாவாய் மாறுவதற்கான திறமை ஒன்றும் இல்லை. ഇന്ന് മുഖ്യമന്ത്രിയും പ്രധാനമന്ത്രിയും ഒക്കെ ആകാൻ വേണ്ടി ആരോഗ്യം വേണ്ട. இன்றைக்கு முதலமைச்சராகவோ பிரதமராகவோ மாறுவதற்கு பலன் தேவையில்லை. വീൽ ചെയറിൽ പോകുന്നവനും ഒരു രാജ്യത്തിന്റെ പ്രസിഡന്റ് ആകാം. வீல் சேர்ல இருக்கிறவரும் ஆமென் ஒரு ராஜ்யத்தினுடைய பிரசிடென்டாய் மாற முடியும். പക്ഷെ അന്ന് അങ്ങനല്ല. ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி இல்லை. ആരോഗ്യമുള്ള, பலனுள்ள, യുദ്ധം ചെയ്യാൻ പ്രാപ്തിയുള്ള, யுத்தம் செய்ய திராணியுள்ள ശക്തന്മാർക്ക് മാത്രമേ രാജാക്കന്മാരാകാൻ. பயங்கரமான பலசாலிகளுக்கு மட்டுமே அன்றைக்கு ராஜாவாய் மாற முடியும். എന്നാൽ ഈ ക്ലൗദിയോസ്, ஆனால் இந்த கிலவுதிராயன் റോമിൽ പിറന്നവനായതുകൊണ്ട് அவர் ரோமில் பிறந்தவரானபடியால் അവൻ ചക്രവർത്തിയായി മാറി, രാജാവായി മാറി. அவர் சக்கரவர்த்தியாய் ராஜாவாய் மாறினார். പക്ഷെ അവന് ശാരീരികമായ അനേക ബലഹീനതകളുണ്ട്. ஆனால் இந்த மனுஷனுக்கு சரீர பிரகாரமாய் அநேக பலவீனங்கள் இருந்தது. ഈ ബലഹീനനായ മനുഷ്യൻ, இந்த பலவீனமான மனுஷன் ചക്രവർത്തിയായപ്പോ சக்கரவர்த்தியாய் மாறின போது എല്ലാ മനുഷ്യനും പറയുന്നു, ஆமென் எல்லா மனுஷரும் சொல்லுகிறார்கள், റോം എന്ന മഹാപട്ടണത്തിന്റെ നാശം ഉണ്ടാകാൻ പോകുകയാണ്. இந்த ரோம் என்கிற இந்த பெரிய பட்டணத்தில் அழிவு வரப்போகிறது. കാരണം ഇവൻ ശക്തനല്ല. காரணம்
കാരണം ഇവൻ ബലശാലി ഇല്ല, ഇവൻ രോഗിയായ മനുഷ്യൻ. ഇവൻ ഒരു വ്യാധി ഉള്ളവൻ. എന്നാൽ ആ മനുഷ്യൻ ആ കസേരയിലേക്ക് വന്നു. அந்த மனுஷன் அந்த ஆமென் ചെയറിൽ உட்கார்ந்தார். അവന്റെ ശരീരം ബലഹീനമാണ്. ஆமென், அவருடைய சரீரம் பலவீனமானது. പക്ഷേ ஆனால் அவர் ബുദ്ധിയുള്ള മനുഷ്യനാണ്. ஆமென், புத்தியுள்ள ஒரு மனுஷன், ஞானியாയ മനുഷ്യൻ. அவர் ஞானமுள்ள ஒரு மனுஷன். നിങ്ങളോട് പറയാം, நான் உங்களோடு சொல்லுகிறேன், എല്ലാവർക്കും ആരോഗ്യം കാണില്ല, எல்லாருக்கும் பலன் இருக்காது, എല്ലാവർക്കും പണം കാണില്ല, எல்லாருக்கும் பணம் இருக்காது, എല്ലാവരും ഭയങ്കര സൗന്ദര്യവാനും സൗന്ദര്യവതികളും ആയിരിക്കും, எல்லாரும் பயங்கர அழகுள்ளவர்களாய் இருப்பதில்லை. പക്ഷേ ஆனால் ഓരോരുത്തർക്കും ഓരോ കഴിവുണ്ട്. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സുധാകർ പാസ്റ്റർ ചെയ്യുന്ന കാര്യം എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല. சுதாகர் பாஸ்டர் செய்கிற காரியம் எனக்கு செய்ய முடியாது. ഈ ഞാൻ ചെയ്യുന്നത് അദ്ദേഹത്തിനും പറ്റില്ല. நான் செய்கிறதை அவரும் செய்ய முடியாது. അടുത്തിരിക്കുന്ന ആളുടെ മുഖത്ത് നോക്കി പറഞ്ഞേ, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, എന്ത് വിചാരിച്ചാലും ഞാൻ ചെയ്യുന്നത് ചെയ്യാൻ പറ്റില്ല. പറഞ്ഞേ, என்ன நினைச்சாலும் நான் செய்கிறத நீங்க செய்ய முடியாது. ഹല്ലേലൂയ. ஆமென். നിങ്ങൾ വിഷമിക്കരുത്, நீங்க வருத்தப்படாதுங்க, അതാണ് ഫാക്ട്, അതാണ് യാഥാർത്ഥ്യം. அதுதான் உண்மை. ഒരാൾ ചെയ്യുന്ന കാര്യം அப்ப ஒருவர் செய்கிற விஷயம் അടുത്ത ആളിന് ചെയ്യാൻ പറ്റില്ല. அடுத்தவருக்கு செய்ய முடியாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പൊ കേരളത്തിൽ നിങ്ങൾ വന്നാൽ, அப்ப கேரளாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா ഐടിയിൽ ജോലി ചെയ്യുന്ന ഒരാളെ നോക്കിയാ, ஐடில வேலை பார்க்கிற ஒருவரை நீங்க பார்த்தால் അവനൊരു 1000-1200 രൂപ ശമ്പളം ഉണ്ട് ഒരു ദിവസം. அவருக்கு ஒரு நாள் 1000-1200 ரூபாய் சம்பளம் உண்டு. എന്നാൽ ஆனால் തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കേരളത്തിൽ വന്ന് വട ഉണ്ടാക്കുന്നവന് 1900 രൂപയുണ്ട് ശമ്പളം. தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு வந்து வடைய செய்கிறவங்களுக்கு 1900 ரூபாய் சம்பளம் இருக்கு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വട ഉണ്ടാക്കുന്നവൻ പറയുന്നു, ஆமென், வடை செய்கிறவங்க சொல்லுகிறாங்க, നിനക്കാണ് ശമ്പളം ഞാനാ വാങ്ങിക്കുന്നത്, உன்னை பார்க்கிலும் நான் தான் அதிகம் சம்பளம் வாங்குறேன், അതുകൊണ്ട് ഇനി ഞാൻ വട ഉണ്ടാക്കുന്നില്ല, ഞാൻ കമ്പ്യൂട്ടറിൽ പണിയാൻ പോവുക. ஆகவே நான் இனி வடை செய்வதில்லை, நான் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்க போகிறேன். പറ്റുമോ? முடியுமா? ഇനി മറ്റവൻ പറയുന്നു, இனி அவரு சொல்லுகிறார், கம்ப்யூட்டர்ல இருக்கிறவர் சொல்லுகிறார், ഞാൻ എഞ്ചിനീയർ ആണ്, நான் என்ஜினியர், പക്ഷെ എനിക്ക് ശമ്പളം കുറവ്, ஆனா எனக்கு சம்பளம் குறைவு, എന്നാ ഞാൻ നാളെ മുതൽ വട ഉണ്ടാക്കാൻ പോകും. அதனால நான் நாளையில இருந்து நான் வடை போடுறேன். അതും മുടിയാതെ. அதுவும் முடியாது. ഹല്ലേലൂയ. சோத்திரம். അപ്പൊ ഒരാൾ ചെയ്യുന്ന കാര്യം വേറൊരാൾക്ക് പറ്റില്ല. அப்ப ஒருவர் செய்கிறது மற்றொருவருக்கு செய்ய முடியாது. പുരുഷന്മാര് പറയുന്നു, ஆண்கள் சொல்லுகிறாங்க, ഞങ്ങൾ ബലശാലികളാണ്, நாங்க பலவான்கள், അതുകൊണ്ട് നാളെ മുതൽ ഞങ്ങൾ അടുക്കളയിൽ കയറുക. ஆகவே நாளை முதல் நாங்க ஆமென் அடுப்பாங்கரையில நாங்க வேலை பார்க்கிறோம். അങ്ങനെ അവര് കയറിയാൽ, அப்படி அவங்க அடுப்பாங்கரைக்குள்ள வேலை செய்ய போனால் നമ്മൾ 108 ആംബുലൻസ് വിളിച്ച് ആശുപത്രിയിൽ പോകേണ്ടി വരും. நம்ம 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போக வேண்டியது வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്ന് പറഞ്ഞാൽ, அதாவது ഒരാൾ ചെയ്യുന്ന കാര്യം വേറൊരാൾക്ക് പറ്റില്ല. ஒருவர் செய்கிறது மற்றொருவரால் செய்ய முடியாது. അതിനകത്തൊരു പെർഫെക്ഷൻ ഉണ്ടാവത്തില്ല, ഒരു പൂർണ്ണത. அதற்குள்ளே ஒரு பூரணமான அனுபவம் காண முடியாது. ഹല്ലേലൂയ. ஆமென். இப்போ ആണുങ്ങൾ ഒരു ഭക്ഷണം ഉണ്ടാക്കുക, ஆண்கள் சாப்பாடு செய்கிறாங்க. ഉപ്പോ എരിയോ കൂടി പോയാൽ உப்போ அல்லது காரமோ கூடிச்சுன்னா എന്ത് ചെയ്യും? என்ன ஆகும்? എന്നാൽ നിങ്ങളാണെങ്കിലോ, ஆனா நீங்களா இருந்தா നിങ്ങൾക്ക് അതിനകത്ത് ഇഷ്ടംപോലെ ടിപ്സുകൾ അറിയാം. உங்களுக்கு அதுக்குள்ள ஸ்தோத்திரம் தப்புவதற்கான பல வழிமுறைகளும் உங்களுக்கு தெரியும். ഹല്ലേലൂയ. ஆமென். കാരണം അത് നിങ്ങളുടെ തൊഴിലാണ്, காரணம் அது உங்களுடைய தொழில் பழக்கமாகவே அது மாறிட்டு, അത് നിങ്ങൾക്ക് അറിയാം, அது உங்களுக்கு அது தெரியும். അപ്പൊ ഒരാൾ ഒരു കാര്യത്തിൽ പൂർണ്ണരാണ്, அப்போ ஒருவர் ஒரு காரியத்தில் பூரணராகிறார்கள், മറ്റു ചിലർ അങ്ങനെ അല്ല. ஆனால் வேறு சிலர் அந்த விஷயத்தில் பூரணர் இல்ல. അപ്പൊ ഈ മനുഷ്യൻ அப்ப இந்த மனுஷன் ആരോഗ്യവാനല്ല, இவன் பலசாலி இல்ல, പക്ഷെ അവൻ ஞானிയാണ്. ஆனால் இவன் நல்ல ஞானம் உள்ளவன். അവൻ ഈ കസേരയിൽ ഇരുന്നിട്ട് அவன் இந்த ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்து ആ രാജ്യത്തിൽ നോക്കിയപ്പോ அந்த ராஜ்யத்தை பார்த்தபோது അവൻ ആദ്യം കണ്ട ഒരു കാര്യം, அவன் முதலில் பார்த்த ஒரு விஷயம், പല രാജ്യങ്ങളിൽ നിന്ന് പിടിച്ചുകൊണ്ടുവന്ന സ്ത്രീകളും കുട്ടികളും ആ രാജ്യത്തിലുണ്ട്. பல நாடுகளில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஆமென் பிள்ளைகளும் பெண்களும் இருக்கிறார்கள். അവരാണ് ഏറ്റവും കൂടുതൽ പീഡിപ്പിക്കപ്പെടുന്നത്.
அவர்கள்தான் மிகவும் அதிகமாய் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർക്ക് റിയാക്ട് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല. அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. എന്തെങ്കിലും പറഞ്ഞാൽ ஏதாகிலும் சொன்னால் അവിടെയുള്ള ബലവാന്മാർ സമ്പന്നന്മാർ അവരെ കൊന്നുകളയും. அங்கே உள்ள பலசாலிகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அவர்களை கொன்று போடுவார்கள். അങ്ങനെ വന്നപ്പോ அப்படி இருக்கும்போ ഈ ക്ലൗദിയോസ് ആദ്യം ഒരു നിയമം കൊണ്ടുവന്നു. இந்த கிலவுதி ராயன் என்கிற மனுஷன் முதலில் ஒரு சட்டம் இயற்றினார். ഈ രാജ്യത്തിനകത്ത് ഒരു സ്ത്രീക്ക് വിരോധമായോ ഒരു കുഞ്ഞിന് വിരോധമായോ എന്തെങ്കിലും അതിക്രമം ഉണ്ടായാൽ അവന് ശിക്ഷാ രീതികൾ ഇന്നിന്നതായിരിക്കുമെന്ന് ഒരു നിയമം അവൻ കൊണ്ടുവന്നു. இந்த நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு விரோதமாகவோ ஒரு குழந்தைக்கு விரோதமாகவோ ஆமென் ஒரு துன்பம் நேரிட்டால் துன்பம் செய்தால் அவர்களுக்கு இன்ன தண்டனைகள் வழங்கப்படும் என்று சட்டம் இயற்றினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രാത്രി 12 മണിക്ക് അല്ലെങ്കിൽ 2 മണിക്ക് നിങ്ങൾക്ക് തമിഴ്നാട്ടിൽ കൂടെ സഹോദരിമാർക്ക് തന്നെ ഇറങ്ങി നടക്കാൻ പറ്റുമോ? ராத்திரி 12 மணிக்கு பிறகு அல்லது 2 மணிக்கு மேலெல்லாம் சகோதரிமாராகிற உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது இறங்கி நடந்து போகலாமா? ഒരു മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ വരുമ്പോ ஒரு மீட்டிங் முடித்து நான் வரும்போது റോഡിൽ ഭയങ്കര അടി നടക്കുക. ரோட்ல பயங்கர சண்டை. ഞാൻ വണ്ടി നിർത്തി. நான் வண்டியை நிறுத்தினேன். അവിടെ നിന്നവരോട് ചോദിച്ചു, എന്താണ് പ്രശ്നം? அங்கே நின்றவர்களோடு கேட்டேன், இங்க என்ன பிரச்சனை? ഞാൻ നോക്കിയപ്പോ ഒരാള് രക്തത്താൽ ഇങ്ങനെ നിറഞ്ഞു നിൽക്കുക. நான் பார்த்தப்போ ஒரு ஆளு ஆமென் முழுவதும் ரத்தத்தில் நனைந்து நிற்கிறார். ഞാൻ അവിടെ നിന്ന ഒരാളോട് ചോദിച്ചു, நான் அங்க நின்று ஒருவரோடு கேட்டேன், നല്ല തലമുടിയുള്ള ഒരു സ്ത്രീ നടന്നു പോകുമ്പോ நல்ல தலைமுடி உள்ள ஒரு பெண்ணு நடந்து போகும்போது ഒരുത്തൻ വിളിച്ചു. ஒருத்தன் அப்படின்னு கூப்பிட்டான். ഈ പെണ്ണ് തിരിഞ്ഞു നോക്കിയില്ല. இந்த பெண்ணு திரும்பி பார்க்கல. അതുകൊണ്ട് ഇവൻ ദേഷ്യത്തിൽ അവളുടെ തലമുടി പിടിച്ചു വലിച്ചു. ஆகவே இவன் கோபத்தில் அந்த பெண்ணினுடைய தலைமுடியை பிடிச்சு இழுத்தான். തലമുടി പിടിച്ചു വലിച്ചപ്പോ தலைமுடியை பிடிச்சு இழுத்த போது ഇവർ തിരിഞ്ഞു. ஆமென், இவங்க திரும்பினாங்க. തിരിഞ്ഞപ്പോഴാണ് മനസ്സിലായത് തലമുടിയുള്ള ആളിന് താടിയുണ്ട് മീശയുണ്ട്. திரும்பின போதுதான் புரிந்தது இந்த தலைமுடி வச்சிருக்கிற ஆளுக்கு ஆமென் முடி மட்டும் அல்ல மீசையும் தாடியும் உண்டு. അപ്പോഴാണ് മനസ്സിലായത് அப்பதான் புரிந்தது അത് പെണ്ണല്ല. அது பெண் இல்ல. ഉടനെ അവൻ എന്ത് ചെയ്തു? உடனே அந்த ஆள் என்ன செய்தார்? മൂക്ക് നോക്കി പഞ്ച് ചെയ്തു. அவனுக்கு மூக்க பார்த்து ஒரு இடி இடித்தார். അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിട്ട് ഇടി കിട്ടിയപ്പോ எதிர்பாராம அந்த இடி விழுந்தப்போ അവന് തിരിച്ചു കിട്ടി. அல்லேலூயா, அவனுக்கு ഇത് രണ്ടും കൂടെ റോഡിൽ കിടന്ന് അടി ഉണ്ടാക്കി. இப்ப இவங்க 2 பேரும் ரோட்ல கிடந்து சண்டை போடுறாங்க. அப்போ പെണ്ണാകണമെന്നില്ല. சோத்திர பெண் ஆகணும்னு இல்ல. തലമുടി ഉണ്ടായാലും പ്രശ്നമാണ്. தலைமுடி இருந்தாலும் பிரச்சனை தான். அல்லேலூயா. അപ്പോ അന്നത്തെ കാലത്ത് സ്ത്രീകൾ പീഡിപ്പിക്കപ്പെടുക. அப்ப அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ഇപ്പൊ കേരളത്തിലെ ന്യൂസ് ഇവിടെ നിങ്ങൾ അറിയുന്നുണ്ടോന്ന് എനിക്കറിയില്ല. கேரளாவில் உள்ள நியூஸ் நீங்க அறிகிறீர்களா தெரிகிறீர்களான்னு தெரியாது. സിനിമ ഫീൽഡിൽ ഭയങ്കര പ്രശ്നം നടന്നുകൊണ്ടിരിക്കുക. சினிமா ஃபீல்டுல பயங்கர பிரச்சனை நடக்குது. എല്ലാ വലിയ ആൾക്കാരും எல்லா பெரிய பெரிய ஆட்களும் അയച്ച വാട്സാപ്പ് മെസ്സേജുകളും ഒക്കെ ഇപ്പൊ വെളി വന്നുകൊണ്ടിരിക്കുക. அனுப்பின அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் இப்போ வெளியிடப்படுகிறது. ഒരു മനുഷ്യൻ കഴിഞ്ഞ ദിവസം ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറയുന്നത് ഞാൻ കേട്ടു. ஒரு மனுஷன் கடந்த நாளிலே ஒரு இன்டர்வியூக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டேன். പെട്ടെന്ന് ഒരു ദിവസം അയാൾക്ക് ഒരു AC റൂമിൽ താമസിക്കാൻ അവർ അവസരം കൊടുത്തു. திடீர்னு ஒரு ஆளுக்கு ஒரு நாள் அவரு ஏசி ரூம்ல தங்கும்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. അപ്പൊ അവര് വിചാരിച്ചു, அப்ப அவன் நினைச்சான், എനിക്ക് ഇത്രയും വലിയൊരു പദവി കിട്ടുന്നത് ആദ്യമായിട്ടാണ്. எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பதவி ஒரு மரியாதை கிடைக்கிறது முதல் முறை. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോഴത്തേനും கொஞ்சம் கடந்த போது ആ ഡയറക്ടറുടെ അസിസ്റ്റന്റ് വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, നിങ്ങളുടെ റൂം ലോക്ക് ചെയ്യരുത്. ஆமீன். அந்த டைரக்டருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சொல்லுகிறார், உங்க ரூம் ലോക്ക് ചെയ്യരുത് രാത്രി. ஆமீன், ராத்திரி பூட்டப்படக்கூடாது. രാത്രി 2 മണിയായപ്പോ അപ്പൊ ഈ മനുഷ്യൻ ഇത് കേട്ടു. அப்ப இந்த மனுஷன் இதை கேட்டார். അദ്ദേഹം 2 പെഗ്ഗൊക്കെ അടിച്ചിട്ട് സുഖമായിട്ട് ഉറങ്ങുക. அவர் 2 பெக்கெல்லாம் அடிச்சு சுகமாய் தூங்குகிறார். രാത്രി 2 മണിയായപ്പോ
இரவு 2 മണി ആനപോது ഒരാൾ റൂമിലോട്ട് വന്നു. ഒരുവർ റൂമിൽ വந்தார். ഇയാളുടെ തലയിലോട്ട് പിടിച്ചു. இவருடைய தலையில் பிடிச்சார். പെട്ടെന്ന് ഇയാൾ ഉണർന്നു. உடனே இவர் ஆமீன் கண்ணு திறந்து பார்க்கிறார். തട്ടി കൈ മാറ്റിയിട്ട് ഈ മനുഷ്യൻ ലൈറ്റ് ഇട്ടു. கையை இப்படி தட்டி விட்டுட்டு இவர் எழும்பி லைட் போட்டார். ഉടനെ അയാൾ ചോദിക്കുന്നു, உடனே அவர் கேட்கிறாரு, കിടന്ന ആളോട്, படுத்திருந்த ஆளோடு, നീ എങ്ങനെ ഇവിടെ വന്നു? நீ எப்படி இங்க வந்தா? ഉടനെ അയാൾ പറഞ്ഞു, എനിക്കാണ് നിങ്ങൾ ഈ റൂം തന്നത്. உடனே அவர் சொல்லுகிறார், எனக்கு தான் நீங்க இந்த ரூம் தந்தீங்க. പിന്നെ പുള്ളി പറഞ്ഞു, അല്ല. உடனே அவர் சொல்லுகிறார், இல்ல. ഒരു പേര് പറഞ്ഞു, കൊല്ലം തുളസി എന്നൊരു പേര്. ஆமென். ஒரு பெயர் சொன்னார், கொல்லம் துளசி என்கிற ஒரு பெயர். ഈ റൂം ഞാൻ കൊടുത്തത് അവൾക്കാണ്. இந்த ரூமை நான் கொடுத்தது அவளுக்கு. ഉടനെ അയാൾ പറഞ്ഞു, உடனே அவர் சொன்னார், കൊല്ലം തുളസി അവളല്ല, അവനാണ്, അത് ഞാനാണ്. கொல்லம் துளசி அவள் அல்ல, அவன், அது நான் தான். പേര് കേട്ടപ്പോ, பெயரை கேட்டப்போ പെണ്ണാന്ന് വിചാരിച്ച് அது പെണ്ணுன்னு நினைச்சு AC റൂം കൊടുത്തു. ஏசி ரூம் கொடுத்தார். രാത്രി 2 മണിയായപ്പോ വന്നു. ராத்திரி 2 மணி ஆன போது வந்தார். നോക്കിയപ്പോഴ് பார்த்தப்போ അവളല്ല, അവൻ. அவள் அல்ல, அவன். സ്തോത്രം. ஹல்லேலூயா. ഈ ഫേസ്ബുക്കിലെയും വാട്സാപ്പിന്റെ DP ഒക്കെ കണ്ടിട്ട് ചിലർക്ക് മെസ്സേജ് അയക്കും. இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உள்ள அந்த பிக்சர்லாம் பார்த்துட்டு சிலருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ഫേസ്ബുക്കിലേക്ക് ഫോട്ടോ എങ്ങനെ ഇരിക്കും? ஃபேஸ்புக்கில் போடுற ஃபோட்டோ எப்படி இருக்கும்? നല്ല ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് പോലെ ഇരിക്കും. நல்ல டிராகன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். അല്ലെ? സൗന്ദര്യമുള്ള നല്ല കളറായിരിക്കുന്ന ആൾക്കാർ, நல்ல அழகா கலரா இருக்கிற மாதிரி போடுவாங்க. പക്ഷെ നേരിട്ട് കാണുമ്പോഴോ, ஆனா நேர்ல பார்க்கும்போதோ ചിലർക്കൊക്കെ ഹാർട്ട് അറ്റാക്ക് വരും. சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ശ്രമിക്കണം. கவனிங்க, ഇന്നത്തെ രീതി അതാ. இன்றைக்குரிய ரீதிகள் அப்படிதான். സ്ത്രീകൾ പലയിടങ്ങളിലും പ്രയാസങ്ങൾ അനുഭവിക്കുന്നു. பெண்கள் பல இடங்களிலும் அவர்கள் உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். ചിലർക്ക് റിയാക്ട് ചെയ്യാൻ പറ്റില്ല. சிலருக்கு அவர்களோடு எதிர்க்க முடியாது. ചിലര് സഹിക്കുന്നു. சிலர் சகித்துக் கொள்ளுகிறார்கள். ശ്രമിക്കണം. கவனியுங்கள், ഇന്ത്യക്കകത്ത് இந்தியாவுக்கு உள்ளே ഏകദേശം 60% സ്ത്രീകളും ഇതുപോലെ വേദന അനുഭവിക്കുന്നു എന്നുള്ളതാണ് ഇന്ത്യയിലെ റിപ്പോർട്ട്. ஏறக்குறைய 60% மேலான பெண்கள் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் ரிப்போர்ட். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവൻ ഒരു കൽപ്പന പുറപ്പെടുവിച്ചു. இவன் ஒரு சட்டத்தை இயற்றினான். സ്ത്രീകൾക്കെതിരായി ആരെങ്കിലും കൈ നീട്ടിയാൽ, இந்த பெண்களுக்கு விரோதமாய் யாராகிலும் கை நீட்டினால் അവന് കർശന ശിക്ഷ കൊടുക്കും. அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். നിയമം ഉണ്ടായാൽ சட்டம் வந்தால் കുറച്ച് പേടിക്കും. கொஞ்சம் பயப்படுவாங்க. ആ നിയമത്തെ പ്രാവർത്തികമാക്കാൻ തുടങ്ങിയാൽ ജനം മുഴുവനും പേടിക്കും. அந்த சட்டத்தை அவன் செயல்படுத்த ஆரம்பித்தால் ஜனங்கள் முழுவதும் பயப்படுவார்கள். ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க, നമ്മുടെ നാട്ടിൽ நம்முடைய ஊர்ல നന്നായി വസ്ത്രം ധരിച്ചാലും, நல்ல ட்ரெஸ் பண்ணாலும், എത്ര ശരീരം നന്നായി മറച്ചാലും, சரீரத்தை எவ்வளவு நன்றாய் மறைத்தாலும் റോഡിൽ സുരക്ഷിതരല്ല. ஆமே ரோடுகளில் போகும்போது பாதுகாப்பு இல்லை. എന്നാൽ നിങ്ങൾ ദുബായിലോട്ട് ചെന്നിട്ട്, ஆனா நீங்க துபாயில போயிட்டு ഇത്രേ ഉള്ള തുണിയേ ഉള്ളെങ്കിലും அல்லேலூயா, இந்த ஒரு முழம் துணி மட்டும்தான் இருந்தாலும் റോഡിൽ കൂടെ നടക്ക്, ரோடு வழியா நடங்க. ഒരാൾ നോക്കുക പോലുമില്ല. ஒருவரும் ஆமேன் சோத்திர ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. തമിഴ്നാട്ടിലുള്ളവരായിരുന്നാലും കേരളത്തിലുള്ളവരായാലും നോക്കില്ല. தமிழ்நாட்டில் உள்ளவங்களானாலும் கேரளாவில் உள்ளவர்களானாலும் பார்க்க மாட்டாங்க. ഒരുത്തനും നോക്കത്തില്ല. ஒருத்தனும் பார்க்க மாட்டாங்க. എന്താണെന്നറിയാമോ? காரணம் என்ன? ആ രാജ്യത്തിന്റെ സകല ഭാഗങ്ങളും ക്യാമറയുടെ നിരീക്ഷണത്തിലാണ്. அந்த நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளும் ஆமேன் சோத்திர கேமராவுடைய கண்காணிப்புக்குள் இருக்குது. ഒരാൾ പാസ് ചെയ്ത് പോകുമ്പോ, ஒருவர் கடந்து போகும்போது ഇനി നോക്കിയ திரும்பி பார்த்தால் അവനെ തൂക്കിക്കൊണ്ടു പോകും. சோத்திரம் காலர்ல பிடிச்சு தூக்கி எடுத்துட்டு கொண்டு போவாங்க. സാറേ, சார் ഇങ്ങനെ ഡ്രസ് ചെയ്ത് പോയതുകൊണ്ടാണ് നോക്കിയത്. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பார்க்க தான் செய்வேன். അവർ
പറയും, அவங்க சொல்லுவாங்க, നീ ജയിലിൽ കിടന്ന് നന്നായിട്ട് നോക്കിക്കോ, സമാധാനമായിട്ട് പോയാൽ മതി. நீ ஜெயில கிடந்து நல்லா சமாதானமா பார்த்துக்கிட்டே இரு, போக முடியாது சொல்லுவாங்க. ஆமே. നമ്മുടെ നാട്ടിൽ അത് പറ്റില്ല. ஆனா நம்ம ஊர்ல அது நடக்காது. ജയിലിൽ പിടിച്ചിടേണ്ടത് ആദ്യം പോലീസുകാരന്മാരെയും ഇവിടുത്തെ ആൾക്കാരെയൊക്കെയാണ് ആദ്യം ജയിലിനകത്ത് ഇടേണ്ടത്. சோத்ரம். ஜெயில பிடிச்சு போட வேண்டியது முதல்ல இங்க உள்ள போலீஸ்காரர்களையும் இங்க உள்ள பெரிய ஆட்களை. ആരും നമുക്ക് പ്രൊട്ടക്ഷൻ തരാൻ ഇല്ല. നമ്മുടെ யாரும் நம்முடைய நாட்டில் பாதுகாப்பு தர இல்ல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എന്നാൽ അവൻ കൽപ്പിച്ചു, ஆனால் அவன் சட்டத்தை இயற்றினான். സകല അധികാരികളും ജാഗ്രതയോടെ ഇരിക്കണം. எல்லா அதிகாரிகளும் ஜாக்கிரதையாயிருக்கணும். സ്ത്രീകൾ സുരക്ഷിതരായിരിക്കണം, കുട്ടികൾ സുരക്ഷിതരായിരിക്കണം. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஆமென். അത് പറയുമ്പോൾ இது சொல்லும்போ സ്ത്രീകളോട് എനിക്കൊരു കാര്യം പറയാനുള്ളത്, சகோதரிமாரோடு ஸ்திரீகளோடு எனக்கு ஒன்று சொல்ல இருக்குது. നിങ്ങൾ ഇല്ലാത്ത കാര്യം ആർക്കും നേരെ പറയരുത്. അവരുടെ കണ്ണുനീര് നിങ്ങൾക്ക് മാത്രമല്ല, നിങ്ങളുടെ കുടുംബത്തിന് പോലും ഒരു ശാപമായി മാറിയേക്കാം. ஆமென். நீங்கள் நடக்காத ஒன்றை, ஆமென், செய்யாத ஒருவர் செய்யாத ஒன்றை செய்தார் என்று, இப்படி நடந்தது என்று யாருக்கு விரோதமாகவும் பொய் சாட்சி சொல்லாதுங்க. அவர்களுடைய கண்ணீர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிகளுக்கும் அது சாபமாய் மாறும். ஆமென். തെറ്റ് ചെയ്തവർക്ക് എതിരായി നിൽക്കണം, தவறு செய்தவர்களுக்கு விரோதமாய் நிற்கணும். പക്ഷേ ஆனால் നിങ്ങളുടെ ദേഷ്യവും നിങ്ങളുടെ പകയും തീർക്കാൻ നിങ്ങൾ അത് ഉപയോഗിക്കരുത്. உங்க கோபத்தையும் உங்க பகையையும் தீர்த்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தாதுங்க. ഇങ്ങനെ ഒരു നിയമം വന്നപ്പോ, இப்படி ஒரு சட்டம் வெளிப்பட்ட போது എല്ലാവർക്കും രാജാവിനോടൊരു സ്നേഹമായി, எல்லாருக்கும் அந்த ராஜாவோடு ஒரு அன்பு வந்தது. എന്താ കാര്യം? காரணம் என்ன? ഞങ്ങളെ പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്ന ഒരു രാജാവ് ഇവിടെ വന്നു. எங்களை பாதுகாக்கிற ஒரு ராஜா இங்கே வந்தார். അവർക്ക് സന്തോഷമായി, அவர்களுக்கு சந்தோஷம். എത്രയോ വീരന്മാരും ശൂരന്മാരും വന്നു. எவ்வளவோ, ஆமென், ஸ்தோத்திர, வீரர்கள் பராக்கிரமசாலிகள் எழும்பினார்கள். പക്ഷെ ആരും ഞങ്ങളെ ശ്രദ്ധിച്ചില്ല. ஆனால் அவர்கள் யாரும் எங்களை கவனிக்கல. പക്ഷെ ഇദ്ദേഹമോ, ஆனால் ഇവரോ ഞങ്ങളെ അന്വേഷിക്കുന്നു, ഞങ്ങളുടെ പ്രൊട്ടക്ഷൻ നോക്കുന്നു. எங்களை அவர் குறித்து சிந்திக்கிறார், எங்களுடைய பாதுகாப்பை அவர் உறுதி செய்கிறார். അങ്ങനെ എല്ലാ സ്ത്രീകൾക്കും ആ കുഞ്ഞുങ്ങൾക്കും ആ രാജാവ് വലിയവനായി മാറി. அப்படி எல்லா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த ராஜா ஒரு பெரியவராய், ஆமென், காணப்பட்டார். ഇനി ശ്രദ്ധിക്കണം, கவனியுங்கள். നല്ല റോഡുകൾ ഉണ്ടാക്കി, நல்ல சாலைகள், ரோடுகளை அமைத்தார். നല്ല നല്ല വ്യാപാര കേന്ദ്രങ്ങൾ ഉണ്ടാക്കി, நல்ல, ஆமென், வியாபாரத்திற்கான மையங்களை அமைத்தார். അവിടുത്തെ നിയമങ്ങളെ മാറ്റി, அங்கே உள்ள சட்டங்களை மாற்றினார். അതിന് ഭേദഗതികൾ വരുത്തി, அவைகளுக்கு கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்தார். ഓടിച്ചു മുന്നോട്ട് പോകുന്നു. நான் வேகமாய் சொல்லி போகிறேன். ആ രാജ്യത്തിന്റെ സകല കാര്യത്തെയും അദ്ദേഹം അഴിച്ചു പണിതു. அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் மாற்றி அமைத்தார். AD 41 തുടങ്ങി AD 54 വരെയുള്ള കാലത്ത്, AD 41 മുതൽ AD 54 വരെയുള്ള കാലത്തിൽ ആ രാജ്യം അനുഗ്രഹങ്ങൾ അനുഭവിച്ചു. அந்த ராஜ்யம் ஆசீர்வாதங்களை அனுபவித்தது. എല്ലാം സമൃദ്ധിയുണ്ടായി, எல்லா செழிப்பும் இருந்தது. രാജ്യം സുരക്ഷിതമായി, அந்த ராஜ்யம் பாதுகாப்பானது. ധാരാളം നിയമങ്ങൾ മാറ്റി എഴുതി, ஆமென், சொத்திர, ராணுவ சட்டங்கள் திருத்தி எழுதப்பட்டது. അങ്ങനെ എല്ലാ മേഖലകളിലും വലിയ മാറ്റങ്ങൾ ഉണ്ട്. அப்படி எல்லா நிலையிலும் பெரிய மாற்றங்கள் வந்தது. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോ அப்படி இருக்கும்போது റോമിനകത്ത് ഒരു വലിയ പ്രശ്നമുണ്ടായി. இந்த ரோமிற்குள் ஒரு பெரிய பிரச்சனை எழும்புகிறது. എന്താ പ്രശ്നം? பிரச்சனை என்ன? രണ്ട് ജാതികൾ തമ്മിൽ ഏറ്റുമുട്ടുന്നു. ரெண்டு ஜாதிகள் தங்களுக்குள்ளே மோதிக் கொள்ளுகிறார்கள். ഭയങ്കര പ്രശ്നമായി, பயங்கர பிரச்சனை. രാജ്യത്തിനകത്ത് പ്രശ്നങ്ങൾ വർദ്ധിക്കാൻ തുടങ്ങി. அந்த நாட்டிற்குள் பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. രാജാവ് പറഞ്ഞു, ராஜா சொன்னார், ആ ജാതികൾ ആരെന്ന് എനിക്ക് റിപ്പോർട്ട് വേണം. அந்த ஜாதியார் யார் என்று எனக்கு, ஆமென், அறிவிப்பை தர வேண்டும். റിപ്പോർട്ട് വന്നു. ஆமென், ராஜாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது. റോമിനകത്തുള്ള
அவர்கள் மோதிக் கொள்ளுகிறார்கள். അങ്ങനെ ഒരു ജാതി அப்படி ஒரு ஜாதி ഏറ്റുമുട്ടാൻ കാരണം എന്ത്? அவர்கள் மோதிக்கொள்ளுவதற்கான காரணங்கள் என்ன? അടുത്ത റിപ്പോർട്ട് വരുന്നു. அடுத்த ரிப்போர்ட் வருகிறது. ഒരു മനുഷ്യന്റെ പേരിലാണ് ഏറ്റുമുട്ടുന്നത്. ஒரு மனுஷனுடைய பெயரை சொல்லி அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். ആരാണ്? ராஜா கேட்டார், அது யார்? യേശു എന്ന ഒരു മനുഷ്യന്റെ പേരിൽ അവർ ഏറ്റുമുട്ടുന്നു. அப்போது ரிப்போர்ட் கொடுக்கப்படுகிறது, இயேசு என்கிற ஒரு மனுஷனுடைய பெயரில் இந்த சண்டை வருகிறது. അവർ അന്വേഷിക്കുമ്പോൾ, ஆமென், அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசுவை കുറെ യഹൂദന്മാർ ദൈവമായി കാണുന്നു. அநேக யூதர்கள் அவர்கள் தெய்வமாய் பார்க்கிறார்கள். മറ്റ് യഹൂദന്മാർ അവനൊരു സാധാരണ മനുഷ്യനായി കാണുന്നു. வேறு சில யூதர்கள் இயேசுவை சாதாரண மனுஷனாக பார்க்கிறார்கள். അവരുടെ ആചാരങ്ങൾ വേറെ, அவர்களுடைய சடங்காச்சாரங்கள் வேறு. അങ്ങനെയുള്ള രണ്ട് ജാതി ഏറ്റുമുട്ടുകയാണ്. அப்படிப்பட்ட ரெண்டு ஜாதி அங்கே மோதி கொள்ளுகிறார்கள். അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 18-ാം അധ്യായം, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 18-ஆம் அதிகாரம், അതിന്റെ ആദ്യത്തെ 2-3 വാക്യങ്ങൾ നിങ്ങൾ വായിച്ചു. அதனுடைய ஆரம்ப வசனங்கள் 2-3 வசனங்கள் வாசியுங்கள். നിങ്ങൾക്ക് ഞാൻ ഈ പറയുന്ന കാര്യം കുറച്ചുകൂടെ മനസ്സിലാവും. ஆமென். அது வாசிக்கும் போது நான் சொல்லி வந்த காரியங்கள் கொஞ்சம் கூட புரியும். വായിക്കാമോ? யூதரெல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதிராயனான் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலாய் என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணின தொழிலாளிகளாய் இருந்தார்கள். ശ്രദ്ധിച്ചാൽ മതി. கவனிங்க, ഭാഗം നിങ്ങൾ വായിക്കുമ്പോ அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது ഈ ക്ലൗദിയോസ് ഈ പ്രശ്നം നടക്കുന്ന കണ്ടിട്ട് இந்த கிழவுதிராயன் இந்த பிரச்சனை நடக்கிறதை பார்த்து അവനൊരു ചട്ടം കൊണ്ടുവന്നു. அவர் ஒரு சட்டத்தை இயற்றினார். സകല യഹൂദന്മാരും ഈ റോം പട്ടണം വിട്ട് പുറത്തു പോകണം. யூதர் எல்லாரும் இந்த ரோமை விட்டு வெளியேற வேண்டும். എല്ലാവരും എന്നെ ശ്രദ്ധിച്ചേ. எல்லாரும் என்ன கவனிங்க, നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി വായിച്ചോളുക. நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. ആമേൻ. ஆமென். നിങ്ങളെ 12:30 വിടും. உங்களை 12:30 விடுவோம். 6 മണിക്ക് വന്നാൽ മതി. நீங்க 6 மணிக்கு வந்தால் போதும். അല്ലേ പാസ്റ്റർ? അത് 5 മണിക്ക് വരണോ? இல்ல 5 மணிக்கு வரணுமா பாஸ்டர்? 6 മണിക്ക് വന്നാൽ മതി. நீங்க 6 மணிக்கு வந்தா போதும். അത്രേ സമയം നിങ്ങൾ വായിക്കുക. அப்ப அவ்வளவு நேரம் வீட்டுல போய் இருந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. രാത്രി നിങ്ങളെ 8:30 9 ഇടയ്ക്ക് വിടും. ராத்திரி கூட்டம் 8:30 9 முடியும். அப்போ உங்களை விடுவோம். നേരം വെളുക്കുന്നവരെ സമയമുണ്ട്. பின்ன விடிய விடிய நேரம் இருக்கு. ആമേൻ. சோத்திரம். ഇപ്പൊ നിങ്ങൾ എന്നെ ശ്രദ്ധിക്കണം. ஆனா இப்போ நீங்க என்னைய கவனிக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവൻ പറയുന്നു, இவன் சொல்லுகிறான், യഹൂദനാണോ யூதன் என்றால் അവൻ രാജ്യം വിട്ട് വെളിയിൽ പോകും. அவன் இந்த நாட்டை விட்டே வெளியேறணும். തമിഴ്നാട്ട് വിട്ട് പോവാൻ പറഞ്ഞാൽ പോവോ? தமிழ்நாட்டை விட்டு போங்கன்னு சொன்னா போவீங்களா? പോക മാട്ടേ. சோத்திரம். போகலன்னா പറയുന്നത്. ഹല്ലേലൂയ. சோத்திரம். എന്താ കാര്യം? காரணம் என்ன? നമുക്കുള്ളതെല്ലാം കിടക്കുന്നത് ഇവിടെയാ. நமக்குரிய எல்லாம் இருக்கிறது இங்கதான். യഹൂദന്മാരുടെ വീട് റോമിൽ, யூதர்களுடைய வீடு ரோமில், അവിടെ തൊഴിൽ റോമിൽ, அவர்களுடைய வேலை ரோமில், അവർ സമ്പാദിച്ച സമ്പാദ്യം മുഴുവനും അവിടെ, அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் ரோமில் இருக்குது. അവിടെ ഉണ്ടായിരുന്ന വ്യാപാര കേന്ദ്രങ്ങൾ അവരുടേത്, அங்கே இருந்த வியாபார மையங்கள் அவர்களுடையது, ബന്ധങ്ങൾ അവരുടേത്. ஆமென். அங்கே இருக்கிற உறவுகள் அவர்களுடையது. இதெல்லாம் விட்டுட்டு കയ്യിലെടുക്കാൻ പറ്റുന്ന സാധനങ്ങളുമായി പോകണമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ അവർക്ക് പോകാൻ കഴിയില്ല. கையில் எடுத்துக்கொண்டு போக முடிந்த பொருட்களோடு இந்த நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்னப்போ அவர்களால் போக முடியவில்லை. പക്ഷേ ஆனால் ശക്തനായ ഭരണാധിപനായ ക്ലൗദിയോസിന്റെ കൽപ്പനയെ എതിർക്കാൻ ആർക്കും കഴിയില്ല. இந்த பயங்கரமான ஆமென் சோத்ரம் அதிகாரியினுடைய கட்டளையை எதிர்க்க யாராலும் முடியவில்லை. താല്പര്യമില്ല. அவர்களுக்கு விருப்பம் இல்லை. പോകാൻ പറ്റില്ല. போக முடியாதவர்களுக்கு
പക്ഷേ ஆனால் എല്ലാം വിട്ട് സമ്പാദ്യം, தங்களுடைய சம்பாத்தியம், சொத்து, வீடு, தொழில், അവരുണ്ടാക്കിയ വ്യാപാര കേന്ദ്രങ്ങൾ, அவர்கள் செய்த அவர்களுடைய வியாபார காரியங்கள் எல்லாம் விட்டு അവരവിടെ വിട്ടിറങ്ങി. அவர்கள் அந்த நாட்டை விட்டு புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்கள் அவர்களோடு கேளுங்க, இந்த இயேசு யார்? இந்த இயேசுவினுடைய பெயரில் அல்லவா பிரச்சனை. அது காரணம் ഞങ്ങൾക്ക് വീട് നഷ്ടപ്പെട്ടു. அது நிமித்தம் நாங்கள் எங்கள் வீட்டை இழந்தோம். அது காரணம் ഞങ്ങൾക്ക് കുടുംബങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടു. அது நிமித்தம் எங்கள் குடும்பங்களை இழந்தோம். ஒண்ணுமில்லாதவരെ പോലെ ഇറങ്ങി, எதுவும் இல்லாதவர்களாய் நாங்கள் புறப்பட்டோம். இப்ப இயேசு എന്ന് കേൾക്കുമ്പോഴേ ജനത്തിന് പേടിയാ. இப்ப இயேசுன்னு கேட்கும்போதே ஜனங்களுக்கு பயம். காரணம் കുറച്ചു പേര് മാത്രമേ ഉള്ളൂ യേശുവിന്റെ ആൾക്കാർ. கொஞ்சம் பேர் மட்டும்தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். കൂടുതൽ ആൾക്കാർ യേശുവിന്റെ ആൾക്കാരല്ല അവിടെ. அதிகமானோர் இயேசுவினுடைய ஆட்கள் அல்ல அங்கே. ആ പേരിലുണ്ടായ പ്രശ്നമാണ് രാജ്യം വിട്ടു പോകേണ്ടിയെന്ന് വന്നത്. அந்த பெயரில் வந்த பிரச்சனை நிமித்தமாக தான் அவர்கள் நாட்டை விட்டே வெளியேற வேண்டியது இருந்தது. எல்லாரும் പുറത്തു പോകുമ്പോൾ, எல்லாரும் வெளியே പോകുம்போது ரெண்டு பேர் കൈ പിടിച്ചു വെളിയിലോട്ട് വന്നു. കൈയെ പിടിച്ച് വെളിയെ വന്നാர்கள். അക്വില എന്ന പുരുഷനും അവന്റെ ഭാര്യ பிரிஸ்கில்லாயும். ஆமென். ஆக்கிலா என்கிற புருஷனும் அவனுடைய மனைவியாகிய பிரிஸ்கில்லாளும் அவர்கள் கொரிந்துக்கு வந்தார்கள். அவர்கள் வந்தபோது அவர்கள் உடுத்திருந்ததும் உடுப்பதற்குரியது மட்டுமே அவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் இழந்து போனார்கள். கவனிங்க, இந்த பிரிஸ்கில்லாள் என்கிற பெயர் റോമിലെ ഏറ്റവും വലിയ കുലീന കുടുംബത്തിൽ ജനിച്ച സ്ത്രീക്കിടുന്ന പേരാണ്. റോമിലെ மிகவும் பெரிய ஆமென் சொற்ற குலத்தில் குடும்பத்தில் பிறந்த ஸ்திரீக்கு போடுகிற பெயர். ஆமென் ஆமென். இன்னும் നിങ്ങൾക്ക് ഏത് പേര് വേണമെങ്കിലും ഇടാം അല്ലേ? இன்னைக்கு உங்களுக்கு எந்த பெயர் வேணுமானாலும் வைக்கலாம், அப்படிதானே? இல்ல ஆமாவா இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச எந்த பேரும். നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ മോന് നാളെ നിങ്ങൾ റൊണാൾഡ് ട്രംപ് എന്ന് ഇട്ടാൽ ആരെങ്കിലും വന്ന് ചോദിക്കുമോ? നാளைக்கு உங்க மகனுக்கு ரொனால்டு ட்ரம்ப்னு சொல்லி நீங்க பெயர் வச்சீங்கன்னா ஏன் இப்படி வச்சீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? പക്ഷേ ഞാൻ ഒരിടത്ത് പ്രസംഗിക്കാൻ ചെന്നപ്പോ, நான் ஒரு இடத்துல பிரசங்கிக்க போன போது ചെറുക്കനെ എഴുന്നേൽപ്പിച്ചു നിർത്തി. ഒരു പയ്യനെ எழுப்பி நிறுத்தினேன். ഞാൻ അവനോട് ചോദിച്ചു, ഇതിന്റെ പേരെന്താണ്? സോത്ര നേരത്തേക്ക് எழுப்பி நிறுத்துற மாதிரி எழுப்பி நிறுத்தி கேட்டாங்க, உன் பேர் என்னம்மான்னு. அவன் പറയുന്നു വ്ളാഡിമിർ പുടിൻ എന്ന്. அவன் சொல்லுகிறான் விளாடிமிர் புதின். ഞാൻ വിചാരിച്ചു അവൻ കളിയാക്കി പറയുകയാണ്. அப்ப நான் நினைச்சேன் அவன் ஏதோ கிண்டல் பண்றான்னு. அவന്റെ ഇളയവനെ വിളിച്ചു, അവനുடைய தம்பியை கூட்டை. അവനോട് ചോദിച്ചപ്പോൾ വാഷിംഗ്ടൺ എന്ന്. അവൻகிட்ட கேட்டப்போ வாஷிங்டன். ഞാൻ ചോദിച്ചതിന്റെ അപ്പൻ ആരാണ്? நான் கேட்டேன் உங்க அப்பா யாரு? ഒരാൾ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. ഒരുവർ எழும்பி நிற்கிறார். പറയുന്നു, அவர் சொல்லுகிறார், 3 മക്കളെ ദൈവം എനിക്ക് തന്നു. 3 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்தார். 3 പേർക്ക് മഹാന്മാരുടെ പേരിട്ടു. 3 பேருக்கும் நான் മഹാന്മാരാകിയ பெரியவர்களுடைய பெயரை வச்சேன். നിങ്ങളുടെ സുധാകർ പാസ്റ്റർ മക്കൾക്ക് പേര് വെച്ചിരിക്കുന്നത് ബർക്കിമൻസ് ഫാദറിന്റെ പേരാ വെച്ചിരിക്കുന്നത്. ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യേണ്ട അവർക്ക് മനസ്സിലായി. கவனிங்க, നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ള പേര് വെക്കാം, ഒരു പ്രശ്നമില്ല. அப்ப உங்களுக்கு பிடிச்ச பெயர் வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. എന്നാൽ അന്ന് അങ്ങനല്ല. ஆனா அன்றைக்கு அப்படி இல்ல. ഒരു കുടുംബത്തിന്റെ പേര്, ഒരു കുലത്തിന്റെ പേര്, ഒരു രാജ്യത്തിന്റെ പേര് മറ്റുള്ളവർക്ക് എടുക്കാൻ കഴിയില്ല. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பெயர், ஒரு குறிப்பிட்ட குலத்தின் பெயர், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பெயரை மற்ற யாரும் பயன்படுத்த முடியாது. ഈ സ്ത്രീ, இந்த பெண்ணு ഉന്നത കുടുംബത്തിൽ ജനിച്ചവൾ. இவள் உன்னதமான பெரிய குடும்பத்தில் பிறந்தவள். அவள் പറയുന്നു, அவள் சொல்கிறாள், நமக்கொரு தொழில் அறியாம், நமக்கு ஒரு தொழில் வேலை தெரியும். കൂടാര தொழிൽ എന്ന് പറഞ്ഞാൽ
தோல் சீட்டுகளை இழுத்து கட்டி அங்கே உள்ள ரோம ராணுவ தளவடங்களில் வாழ்வதற்குரிய கூடாரங்களை செய்ய தெரியும். நமக்கு ആ തൊഴിൽ ചെയ്യാം. நாம் அந்த தொழிலை செய்வோம். கவனிங்க, ഒരു പ്രശ്നം വന്നു, ஒரு பிரச்சனை வந்தது, കുടുംബം പുറത്താക്കപ്പെട്ടു, குடும்பம் வெளியேற்றப்பட்டது, ഒന്നുമില്ല, ஒன்றும் இல்ல. ഇത്രയും കാലം അധ്വാനിച്ചത് എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു. இவ்வளவு காலம் இழந்த எல்லா உழைத்த எல்லாம் இழந்தார். ആ സമയത്ത് அந்த நேரம் ഭാര്യയും ഭർത്താവും തോളോട് തോൾ ചേർന്നെന്ന് പറയുന്നു. கணவனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்து நின்று சொல்லுகிறார்கள், നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്ന പ്രശ്നത്തെ ഞങ്ങൾ ചേർന്ന് നിന്ന് നേരിടാൻ പോവുകയാണ്. எங்களுடைய வாழ்க்கையில் வந்த இந்த பிரச்சனையை நாங்கள் ஐக்கியமாய் நின்று அதை எதிர்கொள்ளுவோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സീറോയിൽ നിൽക്കുമ്പോൾ, சீரோவில் இருக்கும்போது അവർ പറയുന്നു, அவங்க சொல்லுகிறார்கள், ഞങ്ങൾ തോൽക്കില്ല, நாங்கள் தோற்று போவதில்லை, ഞങ്ങൾക്കൊരു തൊഴിലറിയാം, எங்களுக்கு ஒரு தொழில் தெரியும். கவனியுங்கள், നിങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരു പ്രശ്നമുണ്ടായോ, உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால், നിങ്ങളുടെ സഭയിൽ ഒരു പ്രശ്നമുണ്ടായോ, உங்க சபையில் ஒரு பிரச்சனை வந்தால் ഒറ്റപ്പെടുത്തരുത്, தனித்து விட்டு விடாதீர்கள், ചേർന്ന് നിൽക്കുക. நீங்கள் சேர்ந்து நில்லுங்கள். ഏത് പരാജയത്തെയും ജയിക്കാൻ നിങ്ങൾക്ക് കഴിയും. எந்த தோல்வியையும் மேற்கொள்ள உங்களால் முடியும். രാജ്യത്തിന്റെ നിയമമെതിരായി നിന്നാൽ, ராஜ்யத்தின் சட்டங்கள் எதிராக இருந்தாலும், സാഹചര്യങ്ങൾ എതിരായ, சூழ்நிலைகள் எதிரானாலும், നിങ്ങൾ ഒരുമിച്ച് നിൽക്കാൻ തയ്യാറെങ്കിൽ, நீங்கள் ஒன்றிணைந்து நிற்க ஆயத்தமானால், പ്രശ്നത്തിനകത്തുനിന്ന് കയറാൻ ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കും. அந்த பிரச்சனைக்குள் இருந்து கரையேறுவதற்கு தேவன் உதவி செய்வார். ആത്മാവിൽ നിങ്ങളോട് പറയുന്നു, நான் ஆவியில் உங்களோடு சொல்லுகிறேன், ചില കുടുംബങ്ങൾ ഐക്യമാകാൻ പോകുകയാണ്. சில குடும்பங்கள் ஐக்கியப்பட போகிறது. ചിന്നിച്ചിതറിയ കുടുംബങ്ങൾ, சிதறடிக்கப்பட்ட குடும்பங்கள் ഒരുമിച്ച് ചേരാൻ പോകുന്നു. அது ஒன்றிணைய போகிறது. അവരെ തോൽപ്പിക്കാൻ ആർക്കും കഴിയില്ല. அவர்களை தோற்கடிக்க ஒருவராலும் முடியாது. അക്വിലാവും പ്രിസ്കില്ലയും ഒരുമിച്ച് നിന്നപ്പോൾ, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ஒன்றாய் நின்றபோது അടുത്തൊരു ചരിത്രമുണ്ടായെങ്കിൽ, அடுத்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கினார்கள். ഈ സത്യം മുഴക്കം സഭയിൽ ഞാൻ വിളിച്ചു പറയുന്നു, ഇതിനകത്ത് പുതിയ ചരിത്രങ്ങൾ കുടുംബങ്ങൾ മുഖാന്തരം ഉണ്ടാകാൻ പോവുകയാണ്. இந்த சத்திய முழக்க தெய்வ சபையில் நான் சொல்லுகிறேன். அடுத்த ஒரு சரித்திரம் இந்த சபையின் குடும்பங்கள் உருவாக்கும். കുടുംബങ്ങളെ ചിതറിച്ചും, குடும்பங்களை சிதறடித்தும், കുടുംബങ്ങളെ തകർത്തും, குடும்பங்களை உடைத்தும், ചില ശത്രുക്കൾ അധികാരം നടത്തുമ്പോൾ, சில சத்துருக்கள் அதிகாரம் நடத்தும் போது ഒറ്റയ്ക്കാണെങ്കിലും அவன் தனித்து நின்றாலும் ഒരുമിച്ച് നിന്നുകൊണ്ട് ஒன்றாய் இணைந்து ആ പ്രശ്നത്തെ അവർ നേരിടാൻ തുടങ്ങി. அந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள ஆரம்பித்தார்கள். பிசாசே, നീ തകർത്തവർ ഒരുമിച്ച് കൂടാൻ പോകുകയാണ്. நீ உடைத்தறிந்தவர்கள் ஒன்றிணைய போகிறார்கள். ഇനി നിനക്ക് അവരെ തൊടാൻ കഴിയില്ല. இனி உன்னால் அவர்களை தொட முடியாது. സൈന്യമായി എഴുന്നേൽക്കാൻ പോകുകയാണ്. ஒரு சேனையாய் எழும்ப போகிறார்கள். സംഭവിക്കട്ടെ. நடப்பதாக. ஜீசஸ். അവർ തൊഴിൽ ചെയ്യാൻ തുടങ്ങി. அவங்க அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർ തൊഴിൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, அவர்கள் தொழிலை செய்யும் போது അവരുടെ കൂടെ തൊഴിൽ ചെയ്യാനായിട്ട് ഒരാൾ വന്നു. அவர்களோடு சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு ஒருவர் வந்தார். കാണാൻ ഹൈറ്റും വെയിറ്റും ഒന്നുമില്ല. அவரை பார்ப்பதற்கு போதிய உயரமோ வெயிட்டோ ஒன்றும் இல்லை. പ്രശ്നം ഉണ്ടായപ്പോ பிரச்சனை வந்தப்போ ഒരു കൂടയ്ക്കകത്ത് എന്ന് പറഞ്ഞാൽ പഴക്കൂടയ്ക്കകത്ത് എടുത്തിരുത്തി ഇറക്കി വിട്ട ആളാ. ஒரு பிரச்சனை வந்தபோது அவரை தப்புவிப்பதற்காக பழங்கள் கொண்டு வருகிற கூடைக்குள் வைத்து அவரை இறக்கி விட்டாங்க. ഇത് പൗലോസാണെന്ന് ഇരിക്കട്ടെ, இது பவுல் என்று வைத்துக் கொள்ளும். അവൻ കുറച്ച് സമയം കഴിയുണ്ട് ഹാങ് ഓവർ മാറാൻ. പൗലോസാണെന്ന് ഇരിക്കട്ടെ, பவுல் என்று வைத்துக் கொள்ளும். ഒരു പ്രശ്നം വന്നപ്പോ, ஒரு பிரச்சனை வந்தப்போ നേരായ വഴി കൂടെ പോകാൻ പറ്റുന്നില്ല. அந்த பவுல் அந்த பிரச்சனையில் அவர் ஒழுங்கான வழியில் போக முடியாது. അവന്റെ
ശിഷ്യന്മാര് പറഞ്ഞു, அந்த பவுலினுடைய உதவியாளர்கள் சீசர்கள் சொன்னாங்க, പഴക്കൂടയ്ക്കകത്ത് ഇരിക്ക്, சோத்திர பழங்கள் கொண்டு வருகிற அந்த கூடைக்குள்ள நீர் இருந்து கொள்ளும், ഞങ്ങൾ എടുത്ത് അപ്പുറത്താക്കാം. நாங்க எடுத்து அந்த பக்கம் இறக்கி விடுறோம். അത്രേ ഉള്ളൂ. அவ்வளவுக்கு தான் பவுல் இருக்கிறார். ഇവന്റെ അത്ര പോലും ആരോഗ്യമില്ലാത്തവനാണ് പൗലോസ്. இவருடைய அளவுக்கு கூட ஆமென் பலன் இல்ல. ശ്രദ്ധിക്കണം, கவனிங்க, ആള് ഹൈറ്റും വെയിറ്റും ഇല്ല, அவருக்கு நல்ல உயரமோ வண்ணமோ இல்ல, പക്ഷേ ஆனால் വിശ്വസ്തനായ തൊഴിലാളി. ചില ടീച്ചർമാരുണ്ട്, ഇവിടെ ടീച്ചർമാരുണ്ടെങ്കിൽ ക്ഷമിക്കണം, டீச்சர்மார் இருந்தா மன்னிச்சிடுங்க. നിങ്ങളുടെ കാര്യമല്ല, അവർ കേരളത്തിലെ ടീച്ചർമാരുടെ കാര്യം. சோத்திரம் உங்க காரியம் இல்ல, கேரளாவில் உள்ள டீச்சர்மார். ഉച്ച കഴിഞ്ഞാൽ இந்த மதியம் தாண்டுனா சாப்பிட்டுட்டு ഉച്ചമയക്കം, சோத்திரம் மதியம் அப்படி தூங்குவாங்க. പിള്ളേർക്ക് വർക്ക് കൊടുത്തിട്ട് അവർ വർക്ക് ചെയ്യും. இந்த பிள்ளைகளுக்கு அது இதுவும் செய்ய சொல்லிட்டு அவங்க இருந்து தூங்குவாங்க. അത് കള്ളത്തരം. அது சோத்திர ஒரு கள்ளத்தனம். அது தமிழ்ல இங்க கள்ளத்தனம் தானே. திருட்டுத்தனம், வேலையில திருட்டுத்தனம். சோத்திரம் എല്ലാ ജോലിയിലും ഉണ്ട്, எல்லா வேலையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ഇത്രയും പെയിന്റ് അടിക്കാൻ இவ்வளவு பெயிண்ட் அடிக்க 25 ലിറ്റർ വേണമെങ്കിൽ 25 லிட்டர் வேணும்னா 35 ലിറ്റർ വാങ്ങിക്കും. 35 லிட்டர் வாங்குவாங்க. 10 ലിറ്റർ വീട്ടിൽ കൊണ്ടു, 10 லிட்டரை வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. சோத்திரம் എല്ലാ തൊഴിലും ഉണ്ട്, எல்லா தொழிலிலும் உண்டு. പക്ഷെ പൗലോസിനെ നോക്കിയപ്പോ, ஆனால் பவுலை பார்த்தபோது അവന്റെ തൊഴിൽ വിശ്വസ്തയോടെ, அவனுடைய தொழில் உண்மையோடு. ஆமென். കൂടെ ഒരു ജോലി ഒരു സ്ത്രീ ചെയ്യുക, கூட ஒரு பெண்ணு வேலை செய்கிறாள். നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം, கவனிங்க, പ്രവാചകനും ശിഷ്യനും അതുവഴി യാത്ര ചെയ്തപ്പോ, தீர்க்கதரிசியும் அவருடைய சீசனும் அதுவழி பிரயாணப்பட்ட போது ശൂനേംകാരി സ്ത്രീ പറയുന്നു, சூனேம்காரியாகிய அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், കൂടെ കൂടെ ഇതുവഴി പോകുന്നവർ എന്നല്ല, പോകുന്നവൻ എന്നാണ് പറഞ്ഞത്. ஆமென். சோத்திர இடக்கிடையே இந்த வழியாய் போகிறவர்கள் என்று சொல்லல, போகிறவர் என்று சொன்னார். അവൻ വിശ്വസ്തനാണ്, വിശുദ്ധനാണെന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. ஆமென். அவள் சொல்லுகிறாள், அந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். காரணம் മുമ്പേ പോകുന്നവൻ വിശുദ്ധൻ, പക്ഷെ പുറകെ പോകുന്നവനെ വിശ്വസിക്കാൻ പറ്റില്ല. சோத்திரம் முன்னால போகிறவன் பரிசுத்தவான், ஆனால் பின்னால போகிறவனை நம்ப முடியாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇവനെ നോക്കിയപ്പോ, இங்க பார்த்தப்போ അക്വില പറയുന്നു, ஆக்கிலா சொல்லுகிறாங்க, ഒരു ആണായ എനിക്ക്, ஒரு ஆணாகிய எனக்கு അവൻ നല്ലവനെന്ന് തോന്നുന്നു, அவர் நல்லவர் என்று தோன்றுகிறது. പുരുഷന്മാരെല്ലാം പെട്ടെന്ന് വിശ്വസിക്കും. இந்த ஆண்கள் எல்லாம் உடனே நம்புவாங்க. അല്ലേ? ஆமாவா இல்லையா? ஆண்களை சீக்கிரம் நம்ப வைக்க முடியும். എന്നാൽ നിങ്ങളെ നമ്പ വയ്ക്കുന്നത് വലിയ കഷ്ടം. ஆனா உங்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ഹല്ലേലൂയ. ஸ்தோத்திரம். ദൈവം നിങ്ങൾക്ക് അങ്ങനെ ഒരു കൃപ തന്നിട്ടുണ്ട്. காரணம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். അക്വില 5 തവണ പറയുന്നു ഇവൻ കുഴപ്പമില്ല. இந்த ஆக்கில 5 முறை சொல்லுகிறார், இவர் ஒரு பிரச்சனையும் இல்ல. പക്ഷേ ஆனால் പ്രിസ്കില്ല അങ്ങനെയല്ല. பிரிஸ்கிலாள் அப்படி இல்ல. അവൾ ഇങ്ങനെ വീക്ഷിക്കുക. அவள் இப்படி அதை உற்று கவனிக்கிறாள். പുരുഷന്മാരെല്ലാം സ്ട്രൈറ്റ് ആയിട്ടുള്ള കാര്യമാണ്. ஆண்கள் எல்லாம் ஆமென் நேரடியாய், നിന്നെ വിട്ടു, வாமா. ഇവൻ ഒരാളെ നോക്കിയാൽ, இவன் ஒருவரை பார்த்தால், നിന്റെ പ്രായത്തിലുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ ഇവിടെ? உன்னுடைய வயதில யாராவது இங்க இருக்கிறாங்களா? ഇല്ല, നീ ഇനി സെർച്ച് ചെയ്യണ്ട. ഇവൻ ഒരാളെ നോക്കിയാൽ, இவன் ஒருவரை பார்த்தால் 10 പേര് കാണും, 10 பேர் அதை பார்ப்பாங்க. എന്നാൽ அப்போ ഒരു സ്ത്രീ, ഒരു പെണ്ണ് ஒரு பெண்ணு എന്തെങ്കിലും നോക്കിയാൽ ஏதாகிலும் பார்த்தாங்கன்னா ആർക്കും മനസ്സിലാവില്ല. யாருக்கும் அது புரியாது.
ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായിട്ടില്ല. இப்போ உங்களுக்கும் ஒன்றும் புரியல. ആമേൻ. ஸ்தோத்திரம். അത് ദൈവം മാനുഫാക്ചർ ചെയ്തിരിക്കുന്ന അങ്ങനെയാണ്. அது ஆண்டவர் அந்த பெண்களை படைத்திருக்கிறது அந்த விதத்தில். അത് നല്ല കഴിവ്. அது ஒரு நல்ல திறமை. ஸ்தோத்திரம். ഞാൻ പറയും, நான் சொல்லுவேன், കുഴപ്പമില്ല, பிரச்சனை இல்லை. എന്റെ ഭാര്യ ഒന്നും മിണ്ടില്ല ചിലപ്പോ. ஆனா இதை கேட்கும்போது பாஸ்டருக்கு மனைவி எதுவும் சொல்ல மாட்டாங்க. അപ്പൊ എനിക്ക് മനസ്സിലാവും, அப்ப எனக்கு புரியும். ഞാൻ 100 മാർക്ക് കൊടുത്ത ആളിന് എന്റെ ഭാര്യ 10 മാർക്ക് പോലും കൊടുത്തിട്ടില്ല. நான் 100 மார்க் கொடுத்த ஆளுக்கு சோத்ர என் மனைவி 10 மார்க் கூட போடலன்னு தான் அது புரியும். ഒരു ദിവസം ഒരാൾ എന്റെ വീട്ടിൽ വന്നു. ஒரு நாள் ஒருவர் என்னுடைய வீட்டில் வந்து കാര്യങ്ങൾ ഇങ്ങനെ സംസാരിക്കുക. ஆமென். அநேக காரியங்கள் இப்படி பேசுகிறாங்க. ഞാൻ വിശ്വസിച്ചു. அப்ப நான் நம்பினேன். ഭാര്യ ചായ കൊണ്ടുവന്നു. சோத்ர பாஸ்டருடைய மனைவி டீ போட்டு கொண்டு வந்தாங்க. എന്നിട്ട് എന്നോട് പറഞ്ഞു, ഒരു കാര്യം പറയാനുണ്ട്. அது பிறகு பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, இங்க வாரும் ஒன்னு சொல்ல இருக்கு. കിച്ചണിൽ കൊണ്ടുപോയിട്ട് கிச்சன்ல கொண்டு போயிட்டு എന്നോട് പറഞ്ഞു, என்கிட்ட சொன்னாங்க, അവനെ സൂക്ഷിച്ചു, അവൻ കള്ളനാ. போய் வந்திருக்கிறவன் கள்ளப்பய. சோத்ரம். அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். അപ്പൊ ഞാൻ വിചാരിച്ചു, அப்ப நான் நினைச்சேன், ഫേസ് ടു ഫേസ് ആയിട്ട് ഇത്രയും സമയം ഇത് സംസാരിച്ചിട്ട് എനിക്ക് മനസ്സിലായില്ല. நேருக்கு நேர் இவ்வளவு நேரம் இருந்து பேசிட்டு எனக்கு ஒண்ணும் புரியலையே. കിച്ചണിൽ നിന്ന് ചായ കൊണ്ടുവരുന്ന അത്രേ സമയമുണ്ട്. ஆனா கிச்சன்ல டீ போட்டு கொண்டு வருகிற அவ்வளவு நேரத்திற்குள் അവനെ മൊത്തത്തിൽ സ്കാൻ ചെയ്ത് എടുത്തു. அவனை முழுவதும் ஸ்கேன் பண்ணி எடுத்தாச்சு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஆட்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாமலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் பறையாது கொள்ளலாம். சரி എന്ന് പറഞ്ഞാൽ, அதாவது സഹോദരിമാർക്ക് ദൈവം അങ്ങനെ ഒരു കൃപ കൊടുത്തു. ஆண்டவர் சகோதரிமார் அந்த விதத்தில் அவர் உருவாக்கி அந்த கிருபையை வச்சிருக்கிறார். സ്ത്രീകൾ പെട്ടെന്ന് ഒരാളെ അക്സെപ്റ്റ് ചെയ്യില്ല. பெண்கள் உடனே ஒருவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ഇത് അറിയാവുന്നുള്ളത് കൊണ്ടാണ് இது தெரிந்தபடினால்தான் ചിലർ വീണ്ടും വീണ്ടും മെസ്സേജ് അയച്ചുകൊണ്ടിരിക്കും. சிலர் மீண்டும் மீண்டும் மெசேஜ் அனுப்புறாங்க. ഹല്ലേലൂയ. சோத்திரம். നിങ്ങളൊന്നും മിണ്ടണ്ട, പ്രാർത്ഥിച്ചാ മതി. நீங்க எதுவும் சொல்லண்டா, ஜெபம் பண்ணுங்க. കുറെ ദിവസം കഴിഞ്ഞിട്ട് கொஞ்சம் நாட்கள் கடந்து പ്രിസ്കില്ല പറയുന്നു, பிரிஸ்கிலாள் சொல்கிறாள், അവൻ എന്തോ ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. அவருக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. പൗലോസ് അധികം സംസാരിക്കുന്ന പ്രകൃതമല്ല. பவுல் ரொம்ப பேசுகிற டைப் இல்ல. ഹല്ലേലൂയ. ஆமென். നിങ്ങളും കുറച്ച് സംസാരിക്കുക. நீங்களும் கொஞ்சமா பேசுங்க. ചിലരോട് ആഫ്രിക്കയെ കുറിച്ച് ചോദിച്ചാൽ അമേരിക്കയുടെ കാര്യം വരെ പറയും. சிலர்கிட்ட ஆப்பிரிக்காவை பற்றி கேட்டா அமெரிக்கா வரைக்கும் சொல்லுவாங்க. ഹല്ലേലൂയ. சோத்திரம். എന്നാൽ ചിലരോടോ, ஆனா சிலரிடத்தில் അവർ വളരെ മറുപടി പറയാൻ കുറച്ച് സ്ലോ ആയിരിക്കും. அவங்க பதில் சொல்வதற்கு கொஞ்சம் ஆமென் தாமதமாகும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പ്രിസ്കില്ല പറയുന്നു, ഇവൻ എന്തോ പ്രത്യേകതയുണ്ട്. இந்த பிரிஸ்கிலா சொல்லுகிறார்கள், இவருக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. അവർ പൗലോസിന്റെ അടുക്ക ചെന്നു. ஆமென். அவர்கள் பவுலின் இடத்தில் போனாங்க. അവർ ചോദിച്ചു, നിന്റെ പേരെന്താ? அவங்க கேட்கிறாங்க, உன்னுடைய பெயர் என்ன? അവൻ പറയുന്നു, എന്റെ പേര് പൗലോസ്. அவன் சொல்லுகிறான், என்னுடைய பெயர் பவுல். ചിലർ എന്നെ ശൗൽ എന്നും വിളിക്കും. சிலர் என்னை சவுல் என்றும் கூப்பிடுவார்கள். കുറെ ദിവസം കഴിഞ്ഞപ്പോ, கொஞ்ச நாள் கடந்த போது അവന്റെ ചരിത്രം ഇവർ മനസ്സിലാക്കി. அவனுடைய சரித்திரத்தை இவர்கள் புரிந்தார்கள். അവൻ പറയുന്നു, அவன் சொல்லுகிறான், ഞാൻ ആദ്യം യേശു ഇല്ലാത്ത യഹൂദൻ, ഇപ്പോഴോ യേശു ഉള്ള യഹൂദൻ. நான் முதலில் இயேசு இல்லாத ஒரு யூதன், இப்போதோ இயேசுவை உடையவராயிருக்கிற யூதன். അഖിലാവും പ്രിസ്കില്ലയും ശ്രദ്ധിച്ചു. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் கவனித்தார்கள். ഈ പേരിൽ നടന്ന പ്രശ്നം കാരണമാണ് ഞങ്ങൾക്ക് വീട് നഷ്ടപ്പെട്ടത്, തൊഴിൽ നഷ്ടപ്പെട്ടത്, രാജ്യം നഷ്ടപ്പെട്ടത്, ഇവിടെ വന്നത്. இங்கே இந்த பெயரில் நடந்த பிரச்சனையால் தான் நாங்கள் எங்களுடைய நாட்டை இழந்தோம், வீட்டை இழந்தோம், வேலையை இழந்து இங்கே வந்திருக்கிறோம். பவுலே, നീ പറ, நீ சொல்லு, യേശു ആര്? இயேசு யார்?
യേശുവുള്ള യഹൂദൻ ആര്? இயேசுவை உடைய யூதன் யார்? യേശു ഇല്ലാത്ത യഹൂദൻ ആര്? இயேசு இல்லாத யூதன் யார்? വിശ്വസ്തയോടെ തൊഴിൽ ചെയ്ത പൗലോസ് തൊഴിൽശാലയെ ഒരു സഭയാക്കി മാറ്റി. ஆமென். உண்மையோடு வேலை செய்த ஆமென் பவுல் அந்த தொழில் கூடத்தை ஒரு சபையாய் மாற்றினார். ആമേൻ. യേശു എന്ന പേര് കേൾക്കുമ്പോഴേ അക്വിലാവിനും പ്രിസ്കില്ലയ്ക്കും ഭയമാണ്. കാരണം നഷ്ടപ്പെട്ട നന്മകളും നഷ്ടപ്പെട്ട രാജ്യവുമാണ് അവർക്ക് ഓർമ്മ വരുന്നത്. ஆமென். இயேசு என்கிற பெயரை கேட்கும் போதே ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கிலாவுக்கும் பயம். காரணம் அவர்கள் இழந்து போன நன்மைகளையும் ராஜ்யத்தையும் குறித்து தான் இந்த பெயர் கேட்கும் போது நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் പൗലോസിലൂടെ அந்த பவுலின் மூலமாய் അവർ യേശുവിനെ കണ്ടു. அவர்கள் இயேசுவை கண்டடைந்தார்கள். വഴിയിൽ തമ്മിലടിക്കുന്ന യഹൂദൻ നിമിത്തം നഷ്ടമുണ്ടായപ്പോൾ, வழியில் தங்களுக்குள் சண்டை போடுகிற யூதர்களால் அவர்களுக்கு இழப்புகள் வந்தபோது, അഭിഷേകം ചുമക്കുന്ന യഹൂദൻ കാരണം അവർ യേശുവിനെ കാണാൻ அபிஷேகத்தை சுமக்கிற யூதன் நிமித்தம் அவர்கள் இயேசுவை கண்டடைந்தார்கள். ക്രിസ്ത്യാനി എന്ന പേരിൽ പോരാടുന്നവൻ ക്രിസ്തുവിന്റെ നാശമായും അവന്റെ പേരിന് ക്ഷതമേൽപ്പിക്കുകയും ചെയ്യുമ്പോൾ, അഭിഷേകം ചുമക്കുന്ന ദൈവമൈതലേ, നീ സഭയ്ക്ക് ഒരു അനുഗ്രഹമായി മാറാൻ പോവുകയാണ്. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் போராடுகிறவர்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் போது, அபிஷேகம் சுமக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவ சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். പൗലോസ് പറയുന്നു, பவுல் சொல்லுகிறார், ഞാൻ സഭയ്ക്കെതിരെ നിന്നവൻ, நான் சபைக்கு விரோதியாய் இருந்தவன், ദൈവമക്കൾക്ക് എതിരായിരുന്നവൻ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்தவன். സിറിയയുടെ ക്യാപിറ്റൽ സിറ്റിക്കകത്തൊരു സഭയുണ്ട്. சிரியாவினுடைய தலைநகரத்தில் ஒரு சபை இருக்கிறது. അവിടോട്ട് ചെല്ലാൻ തുടങ്ങിയപ്പോൾ, அங்கே போக ஆரம்பித்த போது, സഭയുടെ നാഥനായ ക്രിസ്തു എന്നെ അടിച്ചു, ഞാൻ താഴെ വീണു. அந்த சபையினுடைய தலைவராகிய கிறிஸ்து என்னை அடித்தார், நான் கீழே விழுந்தேன். அன்றைக்கு ഞാൻ അവന്റേതായി മാറി. நான் அந்த கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறினேன். ശ്രദ്ധിക്കണം പ്രിയപ്പെട്ടവരെ, கவனிங்கள் தேவ பிள்ளைகள். പൗലോസ് പറയുന്നു, பவுல் சொல்லுகிறார், ക്രിസ്തുവിന്റെ കൂടെയുള്ള ജീവിതം നാശമല്ല, നന്മയാണ്. கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை அது அழிவல்ல, அது நன்மையாய் இருக்கிறது. ஜீசஸ். വളരെ ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടൊരു വാക്ക് ഞാൻ പറയുക. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ഇവരുടെ പ്രശ്നം എന്താ? இங்கே பிரச்சனை என்ன? രാജ്യം നഷ്ടപ്പെട്ടു, அவர்கள் நாட்டை இழந்தார்கள், വീട് നഷ്ടപ്പെട്ടു, வீட்டை இழந்தார்கள், സമ്പത്ത് നഷ്ടപ്പെട്ടു, பொருளாதாரத்தை இழந்தார்கள், എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു, எல்லாம் இழந்தார்கள். റോം വിട്ട് കൊരിന്തിൽ വന്നിരിക്കുക. ரோமை விட்டு கொரிந்துவுக்கு அவர்கள் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள். പൗലോസ് എന്ത് പറഞ്ഞതാണ്? பவுல் என்ன சொல்லி இருப்பார்? നീ യേശുവിൽ വിശ്വസിച്ചാൽ, நீ இயேசுவை விசுவாசித்தால் നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടത് എന്റെ ദൈവം നിനക്ക് തിരിച്ചു തരും. நீ இழந்தவைகளை என் தேவன் உனக்கு திரும்ப தருவார். രോഗിയായ ആളെ നോക്കി வியாதி உள்ள ஒரு ஆளை பார்த்து, അമേരിക്കയിലേക്ക് വിസ വരുമെന്ന് പറയുന്നതാണോ, നീ സൗഖ്യമാകുമെന്ന് പറയുന്നതാണോ സന്തോഷം? அமெரிக்காவுல போக உனக்கு விசா வருகிறது என்று சொல்லுவது நல்லதா, அல்லது நீ சுகமாவாயின்னு சொல்லுகிறது நல்லதா? അവൻ അതല്ലേ ആവശ്യം. அந்த ஆளுக்கு இப்ப அதுதானே தேவை. വിശന്നിരിക്കുന്നവന് பசியோடு இருக்கிறவனுக்கு ആവശ്യം ഭക്ഷണമാണ്, വസ്ത്രമല്ല. தேவை சாப்பாடு, டிரஸ் அல்ல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവനോട് പറയുന്നു, அவர்களோடு சொல்லுகிறான், അക്വിലാവേ, ஆக்கிலாவே, பிரிஸ்கிலாவே, നഷ്ടം இழப்பு യേശുവിന്റെ പേരിലാണെങ്കിൽ அது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் നീ என்றால், ആ കർത്താവിനെ മുറുകെ പിടിച്ചു നോക്ക്. நீ அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிரு. നിന്റെ നഷ്ടത്തെ உன்னுடைய நஷ்டங்களை ദൈവം നിനക്ക് മടക്കി തരും. தேவன் உனக்கு திரும்ப லாபமாக்கி தருவார். അവരാദ്യം കേട്ട സുവിശേഷം അതാ. அவர்கள் முதல் முறையாக கேட்ட சுவிசேஷம் அதுதான். ഇത് നിങ്ങളുടെ
മനസ്സിൽ കിടക്കട്ടെ. இது இவ்வளவு உங்க இருதயத்தில் இருக்கட்டும். തൊഴിൽശാലയിൽ தொழிற்கூடத்தில் സംസാരിക്കാൻ തുടങ്ങി. அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். പൗലോസിന്റെ മേലുള്ള കൃപ, பவுலின் மேல் உள்ள கிருபை ഇപ്പൊ ആരുടെ മേൽ വെളിപ്പെട്ടു? இப்ப யார் மேல் வந்தது? അക്വിലാവിലും വെളിപ്പെട്ടു, പ്രിസ്കില്ലയിലും വെളിപ്പെട്ടു. ஆக்கிலா மேலும் வெளிப்பட்டது, பிரிஸ்கிலாள் மேலும் வெளிப்பட்டது. அதுவரை തിമത്തിയോസിൽ വെളിപ്പെട്ടു, தீமோத்தேயு மேல் வெளிப்பட்டது, பர்னபாஸ் மேல் வெளிப்பட்டது, ஒனேசிமோஸில் வெளிப்பட்டது, பிலமோன் மேல் வெளிப்பட்டது, ஒவ்வொருவரிலும் வெளிப்பட்டது. இப்போ ஒரு குடும்பத்திലേക്ക് வராൻ തുടങ്ങി. அந்த தேவ கிருபை ஒரு குடும்பத்தில் வெளிப்படுகிறது. നഷ്ടപ്പെട്ടതൊക്കെ തിരിച്ചു വരാൻ പോവുക. இழந்ததெல்லாம் திரும்ப வரும். അടുത്തിരിക്കുന്ന ആളിന്റെ കൈ പിടിച്ച് അവരുടെ മുഖത്ത് നോക്കി പറഞ്ഞ്, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, നിന്റെ നഷ്ടങ്ങളെല്ലാം നിനക്ക് തിരിച്ചു വരാൻ പോകും. உன்னுடைய நஷ்டங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப வரும். പറയാമോ? சொல்லுங்க, நஷ்டமானவைகள் எல்லாம் திரும்ப வரும். ഹല്ലേലൂയ, ஆமென், ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നഷ്ടങ്ങളൊക്കെ തിരിച്ചു വരാൻ പോകും. நஷ்டமானதெல்லாம் திரும்ப வரும். 3 ഗ്രാമങ്ങളുടെ ചാവി, 3 கிராமங்களுடைய சாவி ദൈവദാസനെ നിങ്ങളുടെ കയ്യിൽ ദൈവം തരും. கர்த்தருடைய தாசனை உங்க கையில் கர்த்தர் தருவார். ஆமென். ദൈവം നിങ്ങൾക്ക് തരുന്ന ആൾക്കാരെ കൊണ്ടുവരാൻ, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆட்களை கூட்டிக் கொண்டு வர അനേക വാഹനങ്ങൾ സഭയുടെ പേരിൽ ദൈവം തരും. அநேக வாகனங்களை சபையின் பெயரில் தேவன் தருவார். വണ്ടി തന്നെ ഓടില്ല, வண்டி தானாக ஓடாது. ഡ്രൈവർമാർ വേണം. டிரைவர்மார் வேணும். ഡ്രൈവർ വേണമെങ്കിൽ டிரைவர் வேணும்னா അവർക്ക് റെസ്റ്റ് എടുക്കാൻ സ്ഥലം വേണം. அவங்களுக்கு இளைப்பாறுகிற இடம் வேணும். പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்லுவது, ഡ്രൈവർമാരെ അക്കോമഡേറ്റ് ചെയ്യാനുള്ള ഒരു സ്പേസ് ഒരുക്കാൻ പോവാ. டிரைவர்மாருக்கு அகாமடேஷன் செய்யக்கூடிய ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்த போகிறார். പാസ്റ്റർ പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பாஸ்டர் ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിങ്ങളുടെ ആലയത്തിനകത്ത്, உங்க ஆலயத்திற்குள் എല്ലാ ദിവസവും, எல்லா நாளும் കിച്ചണിൽ ഭക്ഷണം ഉണ്ടാക്കുന്നത് ആത്മാവിനെ കാണിക്കുക. கிச்சன்ல சாப்பாடு தயார் செய்யப்படுகிறதை ஆவியானவர் எனக்கு காட்டுகிறார். ഏതു ദിവസം വന്നാലും, எந்த நாள் வந்தாலும், ഏത് ദൈവദാസം വന്നാലും, വിശ്വാസി വന്നാലും അവിശ്വാസി വന്നാലും അവന് ഭക്ഷണങ്ങൾ കൊടുത്തയക്കാൻ 365 ദിവസവും അതിനകത്ത് പ്രൊവിഷൻ ഉണ്ടായിരിക്കും. ஆமென். எந்த நாளில் ஒரு ஊழியக்காரர் வந்தாலும், விசுவாசி வந்தாலும், அவிசுவாசி வந்தாலும் 365 நாளும் அதற்குள்ள தேவையானது எல்லாம் கொடுக்கும்படி இருக்கும். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் சொல்லுகிறார், അതിനുള്ള വരുമാനത്തിന്റെ മാർഗം എന്റെ ദൈവം തുറന്നു തരാൻ പറയാം. அதற்கான வருமான வழியை என் தேவன் திறந்து தருகிறார். ஆமென். പക്ഷെ ഞാൻ കാണുന്ന വെളിപ്പാട് എന്താണെന്നറിയാമോ? பாஸ்டர், நான் பார்க்கிற வெளிப்பாடு என்ன தெரியுமா? ഈ 407 എന്ന് പറയുന്ന മറ്റേ വലിയ വണ്ടി ഉണ്ടല്ലോ, ലോറി, 407, അതിന്റെ ചെറിയൊരു സാധനത്തിൽ സ്വതം ആവശ്യമുള്ള ഫലവ്യഞ്ജനവും സ്വതം മലക്കറികളും മറ്റ് സാധനങ്ങളെല്ലാം ലോഡ് ചെയ്ത ആത്മാവിനെ കാണിക്കുക. ஆமென். அந்த 407 பார்க்கிலும் கொஞ்சம் சிறிய வண்டியில, ஆமென், எல்லா மளிகை பொருட்களும், ஹல்லேலூயா, சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாம் அதிலே ஏற்றுவதை நான் பார்க்கிறேன். ദൈവം നിങ്ങൾക്ക് തരുന്ന ആലയം 365 ദിവസവും അത് ലൈവായിരിക്കും എപ്പോഴും. ஆமென். தேவன் உங்களுக்கு தருகிற சபை 365 நாளும், ஆமென், அது லைவா இருக்கும், ായിരിക്കും. அது எப்போதுமே திறந்து செயல்படுகிற ஆலயமாய். ആഴ്ചയും ഒരു വെള്ളിയാഴ്ചയും മാത്രമല്ല,
ദിവസവും അതിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി നടക്കാൻ പോവുക. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வெள்ளிக்கிழமையும் மட்டுமல்ல, 365 நாளும் அதற்குள்ள ஆமென் ஆராதனைகள் வெளிப்படும். ദൈവം നിങ്ങൾക്ക് തരുന്ന സ്നാനക്കുളം സ്വിമ്മിംഗ് പൂൾ പോലെ ദൈവാത്മാവിനെ ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஞான ஸ்நான குளம் அது ஒரு நீச்சல் குளம் போல ஆண்டவர் காட்டுகிறார். ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க, നിങ്ങളുടെ ചർച്ചിന് വേണ്ടി உங்க சபைக்காக ദൈവം ഇട്ടിരിക്കുന്ന പ്രോജക്റ്റ് தேவன் வைத்திருக்கிற ப்ராஜெக்ட் ആയിരങ്ങളോ പതിനായിരങ്ങളോ ലക്ഷങ്ങളോ അല്ല. ஆயிரங்களோ 10,000ங்களோ லட்சங்களோ இல்ல. ஆமென், ஆமென். ஜீசஸ். ദൈവാത്മാവ് എന്നെ കാണിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ഞാൻ ആ വെളിപ്പാട് കണ്ടോണ്ടായി സംസാരിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுகிற அந்த வெளிப்பாட நான் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். എന്ന് പറഞ്ഞാൽ அதாவது ചിലരെയൊക്കെ നെറ്റിക്ക് ഈ ചർച്ചിന്റെ പേര് മുദ്രയിട്ട് വെച്ചിരിക്കുക. சிலருடைய நெற்றியில இந்த சபையினுடைய பெயரை ஆண்டவர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். അവർ മുഴുവനും വന്നു കയറും. அவர்கள் எல்லாரும் வந்து ஏறுவார்கள். അവർക്ക് വേണ്ടി ഉള്ളത് ഇതിനകത്തുണ്ടായിരിക്കും. அவர்களுக்கு தேவையானது இதற்குள்ளே இருக்கும். ஆமென். സിംഗപ്പൂർ, മലേഷ്യ തുടങ്ങിയ ദേശങ്ങളിൽ സഭയ്ക്ക് അതിശക്തമായ വേരോട്ടങ്ങൾ ദൈവം തരാൻ പോവുക. சிங்கப்பூர், மலேசியா போல உள்ள நாடுகளில் இந்த சபைக்கு ஆமென் பயங்கரமான வேர்களை ஆண்டவர் தரப்போகிறார். ചില മിനിറ്റുകൾ പ്രാർത്ഥിക്കാമോ? சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? ചില നിമിഷങ്ങൾ നാവുകൾ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചേ. சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து ஜெபிங்க. നിങ്ങൾ എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കണം. நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ഞങ്ങളുടെ സഭയെ കുറിച്ചുള്ള വെളിപ്പാട് ദൈവം തരണം. எங்க சபையை பற்றிய வெளிப்பாடுகளை கர்த்தாவே தாரும். ഞങ്ങളുടെ സഭയെ കുറിച്ചുള്ള വെളിപ്പാട് ദൈവം തരണം. ஓ எங்க சபையை பற்றிய வெளிப்பாடு தாரும். പ്രാർത്ഥിച്ചേ, പ്രാർത്ഥിച്ചേ. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. കുടുംബങ്ങളെ സഭയ്ക്ക് വേണ്ടി ഉപയോഗിക്കാൻ പോവുക. குடும்பங்களை சபைக்காக தேவன் பயன்படுத்த போகிறார். ദൈവത്തോട് പറ, ஆண்டவரோடு சொல்லுங்க, സഭയെ കുറിച്ചുള്ള വെളിപ്പാട് തരണം. சபையை பற்றிய வெளிப்பாடு தாரும். சுடாரபாலக சாந்தராரகஸ் വാതിലുകൾ വെളിപ്പെടട്ടെ. வாசல்கள் திறக்கப்படுவதாக. വാതിലുകൾ വെളിപ്പെടട്ടെ. வாசல்கள் திறக்கப்படுவதாக. പാസ്റ്റർ എന്നെ ശ്രദ്ധിച്ചേ. கவனிங்க, ഇത് നിങ്ങളുടെ ലാൻഡ് ആണെങ്കിൽ, இது உங்க நிலம் என்றால் നിങ്ങൾ അതിനകത്ത് നിന്ന് കഴിയുമ്പോൾ സ്ട്രൈറ്റ് നേരെ അതിന് എൻട്രൻസിന്റെ മുമ്പിൽ നിന്ന് കഴിയുമ്പോൾ நீங்க அதற்கு நேரே ஆமே சோத்ரா அதனுடைய என்ட்ரன்ஸ்ல நிக்கும்போ നിങ്ങളുടെ ഇടത് കൈ ഉയർത്തുന്ന സ്ഥലം, உங்க இடது கை உயர்த்துகிற இடத்தில் 3 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞ് 3 കിലോമീറ്റർ താണ്ടി, കൃത്യമായി പറഞ്ഞാൽ 3-നും 4-നും ഇടയ്ക്ക്, 3-4 കിലോമീറ്ററിന് ഇടയ്ക്ക്, 3 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞ് 4 കിലോമീറ്റർ എത്തുന്നതിന് ഇടയ്ക്ക് വെച്ച്, சரியாய் சொல்ல போனால் 3 முதல் 4 கிலோமீட்டர்களுக்கு நடுவில் അവിടെ കുറെ ജനമുണ്ട്. அங்க கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ദൈവാത്മാവിനെ കാണിക്കുന്നത് பரிசுத்தாவியானவர் காட்டுவது ഈ തിരമാല അടിച്ചുയരുന്നത് പോലെ, இந்த அலைகள் அடித்து எழும்பி வருவது போல ആ ദേശത്തെ ദൈവം ഇളക്കും. அந்த பிரதேசத்தை கர்த்தர் ஆமென் பிடித்து அசைப்பார். പാസ്റ്റർ, ഇന്ന് വരെ നിങ്ങളുടെ കാലി ചവിട്ടാത്ത സ്ഥലത്ത് നിങ്ങൾ കാലി ചവിട്ടാൻ പോവുക. பாஸ்டர், இதுவரை நீங்கள் கால் மிதிக்காத இடத்தில் நீங்கள் கால் மிதிக்க போகிறீர்கள். ദൈവം ആ ദേശത്തെ തൊടുന്നു. ஆண்டவர் அந்த பிரதேசத்தை தொடுகிறார். അതിശക്തമായ ചില സൗഖ്യങ്ങൾ ഈ ആലയത്തിൽ സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. பயங்கரமான சில ஆமென் சுகம், ஹalleluya, அற்புதங்கள் இதற்குள் நடக்க போகிறது. വലിയ ഹീലിംഗ്
ministry ഈ സഭയ്ക്കകത്ത് റിവീൽ ആകാൻ ഒരു பெரிய சுகமளிக்கிற ஊழியம் இந்த சபைக்குள் இப்போது முதல் அது வெளிப்படுகிறது. பரிசுத்தாத்மாவினோடு പറയുന്നു, ஆவியானவர் சொல்லுகிறார், சபையில் வந்தால் பிரார்த்திக்காதிருந்தால் போலும் ஜனம் சௌக்கியமாகும். ஜெபிக்காமல் இருந்தால் கூட ஜனங்கள் சுகமடைவார். ஆராதனைയുടെ ഉള്ളിൽ സൗഖ്യമാകും. ஆராதனை நடுவில் சுகமடைவார். വലിയ ஹீலிங் மினிஸ்ட்ரி வெளிப்படாத பெரிய சுகமளிக்கிற ஊழியம் வெளிப்படக்கூடிய രോഗങ്ങൾ അഴിയാൻ പോവുകയാണ്. மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் ஜனத்தை விட்டு அமிழ்ந்து விலகி போகும். ആ തരത്തിലൊരു പ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോകുന്നു. அப்படிப்பட்ட தேவ கிரியை வெளிப்படும். സംഭവിക്കട്ടെ, நடப்பதாக. സംഭവിക്കട്ടെ, நடப்பதாக. ഈ സഭയ്ക്കകത്ത് സംഭവിക്കട്ടെ. இந்த சபைக்குள்ளது நடப்பதாக. பெந்தகோஸ்து சபைக்கு എന്തൊക്കെ വേണോ? பெந்தகோஸ்தே சபைக்கு என்னெல்லாம் வேண்டும் അതെല്ലാം കൊടുക്കുന്ന, அதெல்லாம் கொடுக்கிற ഒരു സൂപ്പർ മാർക്കറ്റ് പോലെ, ஒரு சூப்பர் மார்க்கெட் போல ദൈവം നിങ്ങളുടെ കൈ തരാൻ പോകും. ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ദൈവമാവിനോട് അങ്ങനെയാ പറയുന്നത്. என்னோடு பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார். ദൈവസഭയ്ക്ക് എന്തു വേണോ? ஒரு பெந்தகோஸ்தே தேவ சபைக்கு என்னெல்லாம் தேவையோ അതിനു വേണ്ടി அதற்காக ബൈബിൾ, പുസ്തകങ്ങൾ, പോഡിയം, ஆமென், போடியம், சவுண்ட் சிஸ்டம், എന്തു വേണോ? எதெல்லாம் தேவையோ അതെല്ലാം കൊടുക്കാൻ പറ്റിയ, அதெல்லாம் கொடுக்க முடிந்த ஒரு இடம் ദൈവം നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരുക്കി വെക്കുക. தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். നിങ്ങളുടെ ലൈഫിൽ നടക്കുന്നതെല്ലാം ഡിഫറന്റ് ആയ ദൈവ പ്രവൃത്തികളാണ്. பாஸ்டர், உங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் வித்தியாசமான தேவ கிரியைகள். ജാതികൾ ദൈവമക്കളെ പറ്റിച്ചോണ്ടിരിക്കുക. புறஜாதிகள் தேவ பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. ഒരുത്തനെയും വിശ്വസിക്കാൻ പറ്റില്ല, யாரையும் நம்ப முடியல. പക്ഷേ ஆனால் ഒരു സഭ ഒരാൾ തുടങ്ങുമ്പോൾ, ஒரு சபை ஒருவர் ஆரம்பிக்கும் போது എന്തു വേണോ, என்னெல்லாம் வேண்டுமோ, വിശ്വാസികൾക്ക് എന്തു വേണോ, விசுவாசிகளுக்கு என்ன வேண்டுமோ അതെല്ലാം കൊടുക്കാൻ அதெல்லாம் கொடுக்க ஒரு இடம் 4-5 പേര് ജോലി എടുക്കുന്ന ഒരു സ്ഥലം ദൈവാത്മാവിനെ കാണി. 4-5 பேர் வேலை செய்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார். പ്രാർത്ഥിച്ചേ പ്രിയപ്പെട്ടവർ, ஜெபிங்க தேவ பிள்ளைகளே. നിങ്ങളെ അന്വേഷിച്ച് ചിലർ വരട്ടെ. உங்களை தேடி சிலர் வருவார்களாக. Hallelujah, Jesus, hallelujah. പരിശുദ്ധാത്മാവ് എന്നെ ഒരു വെളിപ്പാട് കാണിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு காட்டுகிறார். ഒരു വലിയ ഹൈവേ, ஒரு பெரிய ஹைவே, അവിടെ ഒരു ബോർഡ്, அங்கே ஒரு போர்டு 2 കിലോമീറ്റർ ഡിസ്റ്റൻസ് എന്ന് എഴുതി വെച്ചിരിക്കുക. 2 കിലോമീറ്റർ ഡിസ്റ്റൻസ് என்று எழுதப்பட்டிருக்கிறது. ദൈവം നിങ്ങൾക്ക് തരാനിരിക്കുന്ന ഒരു വലിയ ഓഫീസിലേക്ക് ഒരു ഹൈവേയിൽ നിന്നും വെറും 2 കിലോമീറ്ററേ ഉള്ളൂ. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு பெரிய ஆபீஸிற்கு, ஆமென், ஹைவேல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான். അവിടെ ഒരു സൈൻ ബോർഡ് ഇരിക്കുന്നത് ആത്മാവിനെ കാണിക്കുന്നു. அங்கே ஒரு அடையாள போர்டு இருக்கிறதை ஆண்டவர் காட்டுகிறார். ஆமென். സംഭവിക്കട്ടെ, நடப்பதாக. യേശുവിന്റെ നാമത്തിൽ സംഭവിക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ഇപ്പോൾ അത് വിടുതലായി മാറും. இப்போது அது விடுதலையாய் மாறுவதாக. ദൈവം നമ്മെ വിടുവിക്കാൻ പോവാ. ஆண்டவர் நம்மை விடுவிக்க போகிறார். രാത്രിത്തെ മീറ്റിംഗ് കൂടെ കഴിഞ്ഞിട്ടോ നിങ്ങൾ പോകുന്നുള്ളൂ, അത് ഇപ്പൊ പോകുന്നോ? இரவு மீட்டிங்கும் முடிச்சிட்டு போவீங்களா இல்ல இப்பவே போறீங்களா? അവർ പോകുന്നില്ല എന്ന്, அவங்க போகலன்னு சொல்றாங்க. ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന്റെ കീഴിലേക്ക് നിങ്ങളെ ദൈവം കൊണ്ടുവരാൻ പോവാ. தேவன் தம்முடைய மகிமைக்கு கீழாக உங்களை அவர் கூட்டி சேர்க்க போகிறார். പാസ്റ്റർ, ദൈവാത്മാവ് എന്നെ ഒരു വെളിപ്പാട് കാണിക്കുന്നത്, பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு காட்டுவது, ഈ 2 കടലുകൾ,
2 കടലുകൾ. ഒരു കടല് തിരയടിച്ചു വരുമ്പോ മറ്റതൊതുങ്ങും. ഒരു കടലിൽ അല എഴുമ്പി വരുമ്പോൾ മറ്റേ കടൽ പിൻവാങ്ങും. പിന്നെ ഇത് വരുമ്പോഴേ ഇത് ഒതുങ്ങും. പിന്നെ இந்த கடல் அலை வீசி வரும்போது இந்த கடல் பின்வாங்கும். ദൈവാത്മാവ് എന്നെ ആ വെളിപ്പാട് കാണിച്ചിട്ട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் அப்படி எனக்கு ஒரு வெளிப்பாடு காண்பித்து சொல்லுகிறார். ഇപ്പൊ ഈ സൈഡാണ് അലയടിച്ച് ഇങ്ങോട്ട് ഇരിക്കുന്നത്. இப்போ இந்த பக்கம் தான் அந்த அலை அடிச்சு இருக்கிறாங்க. ഇതുപോലൊരു അലയടി ഈ സൈഡിൽ വെളിപ്പെടാം. இதுபோல ஒரு அலை இங்கேயும் வீசும். ആമേൻ. ഭാര്യ ഇവിടെ, ഭർത്താവ് അവിടെ അല്ല. ഭാര്യയും ഭർത്താവും മക്കളും ഒരേ സഭയിൽ ഒരേ ഇടത്ത് ഒരുപോലെ ദൈവത്തെ ആരാധിക്കാൻ പോവാ. மனைவி இங்கேயும் கணவர் அங்கேயும் அப்படி இல்ல. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒரே சபையில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ചില സഹോദരിമാരുടെ മാനസാന്തരത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന ചില പുരുഷന്മാരുണ്ട്. അവരോട് വിശ്വസ്തത കാണിച്ച് ഈ ആണ്ട് അവസാനിക്കുന്നതിന് മുമ്പ് അവർ കുടുംബമായി കയറി വരാൻ പോയ ചില സഹോദരികളുடைய மனம் திரும்புதலுக்காய் ஜெபிக்கிற சில ஆமென் சொற்ற புருஷர்கள் உண்டு. அவர்களோடு தேவன் உண்மையை காண்பித்து ஆமென் அந்த சகோதரிகளை இந்த 2024 கடைசிக்குள் இதற்குள் கொண்டு வரப்போகிறார். സഭയ്ക്കകത്തു നിന്ന്, സഭയ്ക്കുള്ളിരുന്ന് കടം ദൈവം എടുത്തു മാറ്റാൻ പോകും. கடனை கர்த்தர் எடுத்து மாற்றப் போகிறார். ஆமென். പരിശുദ്ധാത്മാവ് ഞാൻ പറയുന്നു, பரிசுத்த ஆவியில் நான் சொல்லுகிறேன், അത് 1 രൂപയായാലും, அது 1 ரூபாயானாலும், അത് ലക്ഷമായാലും, കോടിയായാലും, அது லட்சங்கள் ஆனாலும் கோடிகள் ஆனாலும் നിങ്ങളെ വിട്ട് പോകാൻ പോവാ. உங்களை விட்டு அந்த கடன் விலகி போகும். അത് പോകാൻ പോവുക. அது போக போகிறது. 2025 നിങ്ങൾക്ക് ദൈവം തരുന്ന പ്രോമിസ്, உங்களுக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம், നീ വായ്പ വാങ്ങില്ല, നീ കൊടുക്കുന്നവനായി മാറും. நீ கடன் வாங்குவதில்லை, நீ கொடுக்கிறவனாய் இருப்பாய். ஆமென். സംഭവിക്കട്ടെ, நடப்பதாக, സംഭവിക്കട്ടെ. அது நடப்பதாக. പാസ്റ്റർ എന്താണെന്ന് എനിക്കറിയില്ല, ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു. பாஸ்டர் என்ன என்று எனக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். പണിക്ക് വേണ്ടി കോവിൽപ്പെട്ടി വിട്ടുപോകത്തില്ല. കോവിൽപ്പെട്ടിക്കകത്ത് പഠിച്ചവൻ വരാൻ പോവുക. படித்தவன் வேலைக்காக கோவில்பட்டியை விட்டு போவதில்லை, படித்தவர்கள் கோவில்பட்டிக்குள் வரப்போகிறார்கள். വലിയ വലിയ പ്രോജക്റ്റുകൾ, അത് ഗവൺമെന്റ് ആകാം, അതുപോലെ തന്നെ സ്വകാര്യ അനുഭവമാകാം. വലിയ വലിയ പ്രോജക്റ്റുകൾ ഇവിടെ വെളിപ്പെടാൻ പോവുക. ஆமென். பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள், அது அரசாங்க மண்டலத்தில் இருந்து அதுபோல தனியார் துறைகளில் இருந்து ஹல்லேலூயா வெளிப்பட போகிறது. നിങ്ങളുടെ ദേശം, உங்க பிரதேசம் വലിയ ഡെവലപ്മെന്റിലേക്ക് പോകാൻ പോവുക. பெரிய டெவலப்மென்ட்டிலே போக போகிறது. ഇവിടെ ഭരിക്കാൻ, இங்கே ஆளுகை செய்ய ദൈവത്താൽ നിയോഗിച്ച ചിലർ വരാൻ പോവുക. தேவனால் ஆமென் அனுப்பப்பட்ட சிலர் வரப்போகிறார்கள். അവർ ക്രിസ്ത്യാനിയല്ല, அவங்க கிறிஸ்தவங்க இல்ல, പക്ഷേ ஆனால் ദൈവത്താൽ നിയന്ത്രിക്കപ്പെടുന്നവൻ, தேவனால் கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள், ഈ ദേശത്തിന്റെ സുരക്ഷ, இந்த தேசத்தின் பாதுகாப்பு, ഈ ദേശത്തിന്റെ സംരക്ഷണം, இந்த தேசத்தினுடைய ஆமென் பாதுகாப்பு, ഈ ദേശത്തിന്റെ പ്രൊട്ടക്ഷൻ, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு, ഇവിടത്തെ ഡെവലപ്മെന്റ്സ്, இங்கே உள்ள முன்னேற்றம், അതെല്ലാം മുന്നിൽ വെച്ച് പ്രവർത്തിക്കുന്ന ഒരു വ്യക്തിയെ ഒരു കസേരയിൽ ഇരുത്താൻ പറയാണ്. அதெல்லாம் நோக்கமாய் வைத்து செயல்படுகிற ஒரு நபரை அந்த ஆளுகிற சேரில் கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். സംഭവിക്കട്ടെ, அது நடப்பதாக, സംഭവിക്കട്ടെ, அது நடப்பதாக. ദൈവ സഭയ്ക്ക് സപ്പോർട്ടീവായ ചിലര് എഴുന്നേൽക്കുവാൻ വേണ്ടി പോകുകയാണ്. தேவ சபைக்கு சப்போர்ட்டாய் இருக்கிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். തമിഴ്നാട്ടിന്റെ ഭരണ ശബ്ദത്തെ എന്റെ ദൈവം തിരിക്കാൻ പറയുകയാണ്. தமிழ்நாட்டினுடைய ஆளுகையின் சட்டங்களை என் ஆண்டவர் திரும்ப போகிறார். ദൈവ മക്കൾക്ക്, ദൈവ സഭകൾക്ക്
ക്രിസ്ത്യൻ സ്ഥാപനങ്ങൾക്ക് സപ്പോർട്ടായ ചില നിയമങ്ങൾ കൊണ്ടുവരാൻ ഈ തമിഴ്നാടിനകത്ത് ദൈവത്തിന്റെ കരം ചലിക്കാൻ പറയാം. சபைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு அவன் அனுகூலமான சட்டங்களை கொண்டு வர இந்த தமிழ்நாடை கர்த்தர் சந்திக்க போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் என்னோடு சொல்கிறார், തമിഴ്നാടിനെ ദൈവം തൊടാൻ പോകുന്നു. தமிழ்நாட்டை தேவன் தொடப் போகிறார். ഇതിലെ രാഷ്ട്രീയ മണ്ഡലങ്ങളെ ദൈവം തൊടാൻ പോകുന്നു. தமிழ்நாட்டின் அரசியல் துறைகளை கர்த்தர் தொடப் போகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் சொல்கிறார், ചാനലുകളിലൂടെ அவன் சேனல்கள் மூலம் ക്രിസ്ത്യാനികൾക്ക് വിരോധമായി സംസാരിച്ച വ്യക്തികൾ ക്രിസ്ത്യാനികൾക്ക് അനുകൂലമായി സംസാരിക്കാൻ പോകുന്നു. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அனுகூலமாய் பேச போகிறார். പ്രാർത്ഥനയുടെ റിസൾട്ട് തമിഴ്നാട്ടിൽ വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. ஜெபத்தினுடைய ரிசல்ட் தமிழ்நாட்டில் வெளிப்பட போகிறது. പോലീസ് അധികാരികളുടെ തലപ്പത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നവനെ ദൈവം ഇരുത്തി തന്റെ പ്രവൃത്തികളെ ചെയ്യിക്കാൻ പോവുകയാണ്. போலீஸ் அதிகாரிகளுடைய ஆமென் உயர்ந்த பதவியில் ஆமென் ஜெபிக்கிறவர்களை தேவன் உட்கார வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ഇവിടുത്തെ IAS IPS വിഭാഗങ്ങളിൽ ഒരു വലിയ മാറ്റം സംഭവിക്കാൻ പോവുകയാണ്. இங்கே உள்ள IAS IPS மண்டலங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ പ്രാർത്ഥനയ്ക്കുള്ള മറുപടി ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்திற்கு பதில் തമിഴ്നാട്ടിൽ വെളിപ്പെടുന്നു. தமிழ்நாட்டில் வெளிப்படுகிறது. സഭയ്ക്കുള്ള ആരാധനാലയങ്ങളുടെ തടസ്സങ്ങൾ മാറുന്നു. சபை ஆராதனை ஆலயங்களுக்கு இருக்கிற தடைகள் விலகுகிறது. അപ്രൂവൽ പെൻഡിങ് കിടക്കുന്ന സാക്ഷികളുടെ അപ്രൂവലുകൾ അത് റിലീസാകാൻ വേണ്ടി பெண்டிங்காய் இருக்கிற சபைகளின் அப்ரூவல் அது ரிலீஸ் ஆகிறது. ക്രിസ്ത്യൻ സ്ഥാപനങ്ങളുടെ അപ്രൂവലുകൾ റിലീസാകാൻ கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குரிய அப்ரூவல் ரிலீஸ் ஆகிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ അത് സംഭവിക്കും. இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதா. യേശുവിന്റെ നാമത്തിൽ അത് സംഭവിക്കും. இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதா. തമിഴ്നാടിന്റെ വിദ്യാഭ്യാസ മേഖലയ്ക്ക് ഒരു വലിയ മാറ്റം ഉണ്ടാകാൻ പോവാ. தமிழ்நாடினுடைய கல்விக்கு ஒரு பெரிய மாற்ற கல்வித்துறைகளில் ஒரு பெரிய மாற்றம் வெளிப்பட போகிறது. അതിനൊരു വലിയ മാറ്റം ഉണ്ടാകാൻ പോകുന്നു. பெரிய மாற்றம் வரப்போகிறது. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ஆவியானவர் சொல்லுகிறார், അടുത്തൊരു ജനറേഷനെ നന്നായി വാർത്തെടുക്കാൻ, அடுத்த ஒரு தலைமுறையை சிறந்தவர்களாய் உருவாக்கி எடுக்க, ഒരു ജനറേഷനെ നന്നായി വാർത്തെടുക്കാൻ அடுத்த ஒரு தலைமுறையை சிறந்தவர்களாய் உருவாக்கி எடுக்க തമിഴ്നാട്ടിന്റെ വിദ്യാഭ്യാസ മണ്ഡലത്തെ ദൈവം തൊടാൻ പോകുന്നു. தமிழ்நாட்டினுடைய படிப்பின் மண்டலங்களை தேவன் தொடப் போகிறார். அது நடப்பதாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை எழுப்புவார்களாக. നെഞ്ചത്ത് കൈവച്ച് പറഞ്ഞേ, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ഞാനും എന്റെ കുടുംബവുമോ நானும் என் வீட்டாருமோ എന്റെ ദൈവത്തെ സേവിക്കും. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ഞാൻ എന്റെ വാക്കുകളെ ഇവിടെ നിർത്തുന്നു. நான் என் வார்த்தைகளுக்கு இங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ഇതേ വാക്യത്തിൽ നിന്ന് തന്നെ ഞാൻ വൈകുന്നേരവും നിങ്ങളോട് സംസാരിക്കും. இதே வசனத்தில் இருந்து நான் உங்களோடு சாயங்காலத்தில் பேசுவேன். ഒരു കാര്യം ഞാൻ ഉറപ്പിച്ചു പറയുന്നു, ஒன்றை உறுதியாய் சொல்லுகிறேன். അക്യുലാമും പ്രിസ്കിലയും ആദ്യം കേട്ട ദൂത്, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாளும் முதலில் கேட்ட வார்த்தை, ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കുക. நீங்க கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். നിങ്ങളുടെ പ്രോബ്ലം உங்க பிரச்சனை എന്തോ ആകട്ടെ எதுவாகட்டும் തിരിച്ചു തരും. ஆனால் இழந்ததை திரும்ப தருவேன். അവരുടെ ചോദ്യം, அவங்க கேள்வி, എങ്ങനെ எப்படி ഒരു രാജ്യത്തിന്റെ നിയമം, ஒரு ராஜ்யத்தினுடைய சட்டம், അതിൻ പ്രകാരം ഞങ്ങളെ വെളിയിലാക്കി, அதின்படி எங்களை வெளியேற்றினார்கள், എങ്ങനെ? எப்படி? ഞാൻ വൈകുന്നേരം അത് നിങ്ങളുടെ മുമ്പിൽ തെളിയിച്ചു കാണിക്കാം. சாயங்காலம் அது உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுகிறேன். വലത് കരങ്ങൾ നെഞ്ചോട് ചേർത്ത് വെച്ചേ, வலது கரத்தை மார்போடு வைத்து ദൈവത്തോട് പറ, ஆண்டவரோடு சொல்லுங்க, കർത്താവേ, ஆண்டவரே
എന്നെ നടത്താൻ പോകുന്ന വഴിക്കായി സ്തോത്രം. நீர் என்னை நடத்த போகிற உம்முடைய வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். എനിക്ക് തരാനിരിക്കുന്ന നന്മയ്ക്കായി സ്തോത്രം. நீர் எனக்கு தருகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ഞങ്ങളത് റിസീവ് ചെയ്യുന്നു. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். അത് പ്രാപിക്കുന്നു. அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ഈ ജനം ആശീർവദിക്കപ്പെടും. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ ഓരോരുത്തരുടെയും തലയിലോട്ട് കൈവച്ച് ഞങ്ങൾ ഇവരെ അനുഗ്രഹിച്ചു പ്രാർത്ഥിക്കുന്നു. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஒவ்வொருவருடைய தலையில் கை வைத்து நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ഇവർ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ഇവർ മറ്റുള്ളവർക്ക് ഒരു അനുഗ്രഹമാകട്ടെ. இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ജാതികൾക്ക് ഒരു അനുഗ്രഹമാകട്ടെ. இவர்கள் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ദൈവം ഒരു ഐശ്വര്യമായി അനുഗ്രഹിക്കുന്നവനായിട്ട് கர்த்தர் இவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறபடியால் യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அவருடைய கிருபையின் வார்த்தையினாலும் தீர்க்க தரிசன வார்த்தையினாலும் சத்திய வார்த்தையினாலும் கர்த்தர் சபையை வேறொன்ற பண்ணுவதற்காக மெல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சபை பலப்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களில் சபை கர்த்தருக்குள் பலப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. வேறொன்றப்படுகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தோப்புனே உம்முடைய இந்த பலத்த மகிமையான மகத்தான இந்த இடைபடுதலுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபம் என்று இந்த வருஷத்தில் எனக்கு சொன்னீங்க. இப்போ கண்களால் பார்க்கும் அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. கண்களால் பார்க்கும் தூரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. வரும் நாட்களில் எங்கள் கரம் அதை அனுபவிக்க போகிறது. கண்ணீர் வெடித்த ஒவ்வொரு கண்களும் அதை பார்த்து பூரிக்க போகிறது. எதிர்பார்த்த இருதயங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. காத்திருந்த ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு மகிமையாக நிற்க போகிறாங்க. இந்த பலிபீடத்தில் நீங்கள் புறப்பட பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் தரையில் விழலை, எதுவுமே தரையில் விழலை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய வார்த்தை வான மண்டலங்களிலே, உம்முடைய வார்த்தை ஆகாய விரிவிலே வானங்களிலே இருக்கிறது. அது தரையில் விழலை. இங்கே உரைத்தது ஒன்று ஒன்றும் எங்கள் தலைக்கு மேலே இருக்கே தவிர அது தரையில் விழலை. நீங்கள் நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் அப்படியே நீங்கள் செய்து முடித்து, இந்த ஊழியத்தில் நீங்கள் அப்படியே செய்து காண்பித்து, நீர் உண்மை எங்களுக்கும் எங்கள் மூலம் தேசத்துக்கும் நிரூபிக்க போவதற்காக கர்த்தாவே, நேற்று கேட்டது போல சபை பிரசன்னத்தினாலையும் சபையின் மூலம் தேவ வல்லமை தேசத்தில் வெளிப்படத்தக்க அளவில் நீங்க இந்த காரியங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்துக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். இந்த சபைக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். நன்றின்னு சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அது ஆண்டவரே இப்போ எட்டாத உயரமா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இது எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே, சேனைகளின் கர்த்தருடைய ஆவியினாலே சகலமும் ஆகும் என்று விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை கர்த்தர் பலமாய் எங்கள் மூலம் இந்த பட்டணத்தில் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும், வேத சத்திய வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் உமக்குள் பலப்பட நிலைத்திருக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தருவீராக. உடைய கிருபைக்கு எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாளில் வந்து அமர்ந்து இந்த பிரசனத்தில் அமர்ந்து அத்தனை பேர் குடும்பங்களையும் தேவன் நிரப்புவீராக, நிரப்புவீராக. நன்மை நாளும் கிருபை நான் நிரப்புவீராக. அத்தனை குடும்பங்களும் விடுதலை அனுபவிக்க கிருபை செய்யும். அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு அருணோதயம் உதயமாவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அஸ்தமனம் நீங்கி இந்த ஊழியத்துக்கும் ஊழியத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சபைக்கும் அஸ்தமனம் நீங்கி ஒரு அருணோதயம் உதயமாவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஆசீர்வதி. மாலை கூட்டங்களிலும் பலமாய் நீர் எங்கள் நடுவில் கர்த்தர் நீர் கிரியை செய்ய போகிற தயவுக்காய் நன்றி. வசனம் பேச நம்முடைய வார்த்தை தந்த ஊழியர்களை பலப்படுத்தும், மாலையிலும் பயன்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்.